Hello friends, வணக்கம் and welcome to Aptitude Manik அரசு வேலை உறுதி. இன்னைக்கு வந்துங்க நம்ம இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம்ஸோட பார்ட் 2 வீடியோல இருக்கும். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் பேசிக்கா இன்கம்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, சேவிங்ஸ்னா என்ன, எப்படி ரேஷியோ வச்சு ட்ரெடிஷ்னலா எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகேவா? மொத்தம் 25 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் அதுல முடிச்சிட்டோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கொஞ்சமாக தான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஏன்னா எப்பயுமே நம்ம ட்ரெடிஷ்னலை கற்றுக்கிட்டு தாங்க ஷார்ட்கட் வரணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு மீதி 15 சம்ஸ் முழுக்க ஷார்ட்கட் நிறைய பார்க்க போகிறோம், அதுவும் டஃபர் ப்ராப்ளம்ஸ்க்கு. நம்ம ஆல்ரெடி லெவல் 2க்கு வந்துட்டோம் போன வீடியோலே. ஸோ லெவல் 3 அடுத்து பிஒய்க்யூ, இந்த வருடம் கேட்ட பிஒய்க்யூ கொஸ்டினையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்க போறீங்கன்னா, ஷார்ட்கட்டில் ஆப்ஷனை வச்சு எப்படி போடுறது, அதே விஷயங்களை இன்னும் டஃப்பாக கேட்டால் கூட ஆப்ஷனை வச்சு எப்படி போடுறது, பேண்டா மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை வச்சு இன்னும் ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இந்த வீடியோல சொல்லலை, இதுல தான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ குயிக்கா போயிடலாம். இந்த ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் பவன் அண்ட் சுனில். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டு பண்றேன். ஓகேவா? எடுத்தோடனே அப்படியே நம்ம ஒரு பரபரன்னு எக்ஸாம்ல போடும்போது எடுத்து எழுதணும் தானே ஃப்ரெண்ட்ஸ் தோணுது, ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா எழுதுற டைம் வேஸ்ட். இந்த சம்முக்கு சம் ஆஃப் தேர் மந்த்லி இன்கம்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. இதை நல்லா குறுகுறுன்னு பாருங்க. சம் ஆஃப் தேர் மந்த்லி இன்கம்ஸ். அப்போ எனக்கு இன்கம் ரேஷியோ அவைலபிள், அதை எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இன்கம் ரேஷியோ எனக்கு அவைலபிள் 4:3. அப்போ 4:3 தான் எனக்கு ரெண்டு பேரோட இன்கம் ரேஷியோஸ். அப்போ ரெண்டு பேரோட சம் டோட்டல் கேட்டாங்கன்னா எனக்கு 4+3 தானே வரும். 4+3 7 மல்டிபிளா தானே வரும். சிம்பிளா சொல்லணும்னா 4x, அது 3x, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 7x. அப்போ எக்ஸ் என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஆனால் எனக்கு 7 × எக்ஸ்னா அது ஆன்சர் 7 மல்டிபிளா தானே இருக்கும். ஆன்சர் 7 மல்டிபிளா தானே இருக்கும். இங்கே 1 போட்டாலும் 7 மல்டிபிள் தான் வருது, இங்கே 2 போட்டாலும் 14 7 மல்டிபிள் தான், இங்கே என்ன போட்டாலும் 7 மல்டிபிள் தானே வரும். அப்போ லுக் ஃபார் 7 மல்டிபிள். 60,000 7 மல்டிபிளா இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க சம் ஆஃப் இன்கம்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ 60,000 7 மல்டிபிள் கிடையாது, 50,000 7 மல்டிபிள் கிடையாது, 36,000 7 மல்டிபிள் கிடையாது. ஒருவேளை இங்க ட்விஸ்ட் பண்றதுக்காக 35,000 வச்சிருந்தா நம்மள போட்டு தான் ஆகணும் சம்ம, வேற வழி இல்லை. சார் 2 7 மல்டிபிள் இருக்குன்னு, பட் இங்க ஒரே ஒரு 7 மல்டிபிள் தான் இருக்குது. ஸோ சம்ம போடவே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன். எக்ஸாம்ல இந்த சம்ம நீங்க போட்டீங்கன்னா தெய்வ குத்தமாயிரும். சரிங்களா? அதனால நீங்க இந்த லெவல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன வீடியோல நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தரணுன்றதுக்காக இதெல்லாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இந்த வீடியோல இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னங்க, ஆப்ஷன்ல இருந்தே அடிக்கிற வாய்ப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கேட்கலாம் 35,000 இருந்தா என்ன சார் சொல்றேன். ஓகேவா? 35,000 தான் என்ன, இதை பார்த்துக்கிட்டீங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? இது ஒண்ணுமே நோட் பண்றதுக்கு இல்லை, பட் நான் தெரிஞ்சுங்க. இதை எழுதிக்கங்க. ஆப்ஷன்ல பாருங்க, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் நான் கொண்டு வந்திருக்கேன், நானால ரெடி பண்ணல ஆப்ஷன்ஸ். ஓகே, சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ பேண்டா மெத்தட் கொண்டு வந்துருமா? எஸ். இது என்னன்னாங்க, அதே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இன்கம் ரேஷியோவை எடுத்து போடுங்க 4:3. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை எடுத்து போடுங்க 3:2. இதுல என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்னா, அவங்க என்ன கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்டே பார்த்துடணும். எப்படி ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சிடுறீங்கல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சம்மு டிஃபரன்ஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன கேட்கறாங்க, இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? இன்கம் தானே கேட்கறாங்க, அப்ப இன்கம்மை மேல போடணும். இதே ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரை மேல போடணும். அது நம்ம பார்க்கலாம் அடுத்த சம்ல. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன கேட்கறாங்களோ கொஸ்டின் என்னவா இருக்கோ அதைத்தான் டாப்ல போடணும், மேல ஃபர்ஸ்ட் போடணும். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எஸ். அதனாலதான் நான் இன்கம் மேல போட்டிருக்கேன், எக்ஸ்பெண்டிச்சரை கீழே போட்டிருக்கேன். இப்போ வழக்கம் போல சேவிங்ஸ் எடுத்து எழுதுறீங்க. சேவிங்ஸ் எவ்வளோங்க? 4K 6K 4K 6K. இப்போ பேண்டா மெத்தட்ல என்ன பண்ணா, ஜஸ்ட் சிம்பிள் கவனிங்க, ஒரே ப்ராசஸ் தான். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 - 9 புரியுதா? 8 - 9 தான் டிஃபரன்ஸ் எழுதினா போதும். 8 - 9 -1 சார் சொல்லக்கூடாது, அந்த 1 சொன்னா போதும். 8 9, அந்த 8க்கும் 9க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 1. இதை இங்க வச்சுக்கோங்க, 1. கிளியரா? இந்த ஏஜஸ்லாம் பண்ணுவோமே, ஏஜஸ்ல பண்ணுவோமே, அதே மாதிரி தான். ஏஜஸ்ல அதே தான். இப்போ இங்க பாருங்க, 2 ரேஷியோ ட்ரிக்னு சொல்லி தந்தாலும் அதே மாதிரி தான். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுங்க. இதுதான் ஏதோ பேண்டா மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இதை பேண்டா மெத்தட்னு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ அதனால நானும் சொல்றேன். ஸோ XX மெத்தட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 3x. இப்போ அடுத்தது என்னன்னா, 3 × 6 என்னது? 18K-வா? 18,000. 18,000. 2 × 4 என்னது? 8,000. இதோட டிஃபரன்ஸ் என்னங்க இதோட டிஃபரன்ஸ்? 10K. அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு கிராஸ் மல்டிபிள் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்கணுங்க. இதாங்க பேண்டா மெத்தட். மேல ஒரு கிராஸ் மல்டிபிள் டிஃபரன்ஸ் எடுத்து அதை அந்த மேல ரேஷியோவை அந்த ரேஷியோஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணி அந்த ரேஷியோ வேல்யூ போடணும். கீழே அந்த அமௌண்ட்டோட சேர்த்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை ஒரு இதுவா போடணும்.
இப்போ என்ன சார் இதனால பண்ண போறீங்கன்னா சிம்பிள் டு த கோர் ஒன்னோட வேல்யூ 10K ஒரு யூனிட். இப்போ அங்க ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிங்களா, அது வேற. அங்க 120K வந்துச்சு சார், அது வேற மெத்தடு. இந்த மெத்தட்ல ஒன்னோட வேல்யூ ஸ்ட்ரெயிட்டா 10K. இப்போ பாருங்க அதிசயத்தை, அந்த ஒன்னு நீங்க என்ன பண்ணிடலாம்னா இந்த ஒன்னுனா 10Kன்றது எங்க அப்ளிகபிள் ஆகும்னா டாப்ல போற. எதுக்காக நான் இதை டாப்ல போட சொன்னேன், அவங்க கேட்கறது தானே இந்த மந்த்லி இன்கம், சம் ஆஃப் மந்த்லி இன்கமா. சம் அப்ப என்ன 4 + 3 7 7 தானே சம்மு. அப்ப 7ஓட ஒன்னோட வேல்யூ 10Kனா 7ஓட வேல்யூ 70K. முடிஞ்சு, ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சு, அவ்வளவுதான். நோ ஈக்குவேஷன், நத்திங். கிளியரா? இது நீங்க ஆப்ஷன்ல இப்ப இது 35,000 கொடுத்துருக்காங்கன்னா இப்படிதான் போட்டாகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? 2 இருக்கு, 7 மல்டிபிள். அதனால அந்த 7 மல்டிபிள்னு தெரியுது, அந்த 7 எத்தனை வாட்டி மல்டிப்ளை ஆகுன்றதுக்கு இந்த பேண்டா மெத்தடை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க குயிக்கா நான் 1 நிமிஷம் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த கொஸ்டின், இது வந்து ட்ரை பண்ணதாங்க பழகும். நீங்க என்ன பண்ணுங்க, நான் அடுத்தடுத்து ட்ரை பண்றேன், நீங்க முடிச்சுட்டு போன சம்ஸ் எல்லாமே இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ஃபார்வர்ட்ல போறேன். ஓகேவா? ஸோ தட் கொஞ்சம் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஏறுதான்னு பார்ப்போம். ஓகே, சிம்பிள். ரேஷியோ ஆஃப் இன்கம்ஸ் ஆஃப் A and B குயிக்கா போடுவோம் இந்த வாட்டி. A and B இன்கம் ரேஷியோ என்னங்க 3:5. வேற சரி எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்க 4:7. எஸ், சேவிங்ஸ் என்னங்க, அவர் என்ன வேணா சேவ் பண்ணிக்கிட்டோம், அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 16,000 26,000. எதையும் அடிக்காதீங்க. நிறைய பேர் கேட்கலாம், சார் இதை அடிச்சுட்டு வச்சுக்கலாமா? எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே வைக்கணும். நான் போன சம்பளம் அடிச்சனா இங்க 4,000 6,000 அடிச்சனா? அடிக்கல. ட்ரெடிஷ்னல்ல தான் அந்த மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் வரும். இங்க அப்படியே விட்டுறணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ட்ரிக்கோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அதே தான். சாரி, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, இவங்க என்ன கேட்கறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் தானே கேட்கறாங்க. அப்ப நான் எக்ஸ்பெண்டிச்சரை தானே மேலே போட்டிருக்கணும். அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெண்டிச்சரை மேலே போடணும், இன்கம் கீழே போடணும். பழக்க தோஷம். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சரை மேலே போட்டு 4:7, இன்கம் கீழே போட்டு 3:5. ஓகேவா? சிம்பிள். இப்போ என்ன பண்ண போறோம், 4 5s 20, 7 3s 21. 21க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் 1. அழகா 1 வந்துருச்சு, அடிக்கவே தேவையில்ல. இப்போ அதே மாதிரி 3 × 26. எஸ் பண்ணுங்க. 3 × 26,000. ஜஸ்ட் 3 × 26 மட்டும் பண்ணுங்க. 3 60 18 78 வருது, 78,000. அதே மாதிரி 5 × 16 80,000. இப்போ டிஃபரன்ஸ் என்ன வரும், 2,000. அப்ப இந்த 1 தாங்க 2,000. 1 தான் 2,000. அந்த 1 எங்க அப்ளை பண்ணும், இங்க மேல அப்ளை பண்ணும். ஏன்னா அதான் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, போன வாட்டி சம் கேட்டாங்களா, இந்த வாட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னா இவரோட எக்ஸ்பெண்டிச்சர் 4, இவரோட எக்ஸ்பெண்டிச்சர் 7. அப்ப டிஃபரன்ஸ் என்ன வரும், 3 வரும். டிஃபரன்ஸ் என்ன வரும், 3 வரும். அப்ப 1 2,000னா 3 என்னங்க, 1 2,000னா 3 என்ன 6,000. சிம்பிள் டு த கோர். முடிஞ்சு. அவ்வளவுதான். இது ட்ரெடிஷனல் மெத்தட். இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். சரியா? ஆனா ஒரு சில இடங்களில் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவேன், அது அடுத்து பார்க்கலாம். 3 பேர் ரேஷியோலாம் வரும்போது. சரியா? நோட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஆப்ஷன் மெத்தடை செக் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அது இன்னும் ஷார்ட்டா இருக்குல்ல. இங்க பாருங்க, ஆப்ஷன் மெத்தட்னா எப்படி, டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப ஸ்ட்ரெயிட்டா ரேஷியோ போங்க. ரேஷியோ ஆஃப் தேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன, 4:7. அப்ப 4க்கும் 7க்கும் என்ன டிஃபரன்ஸ், 3. அப்ப ஆன்சர் வந்து 3 மல்டிபிளா இருக்கணும். பாருங்க, பட் இங்க செக் வச்சுட்டாங்க 3 மல்டிபிள்னா. இப்ப நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரும் 3 மல்டிபிள், இதுவும் 3 மல்டிபிள் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் செக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 மட்டும் இருந்துச்சுன்னா. ஓகே, எஸ், சூப்பர். ஸோ நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், பேண்டா மெத்தட்ல அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின்ல இதே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, முதல் முறையாக பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் நம்ம வச்சுட்டே இருப்போம். இது வந்து ஒரு டயர் 2 கொஸ்டின். ஓகேவா? சூப்பர். எப்படிங்க பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க கண் எதுக்கு போனோம், என்ன கேட்கறாங்கன்றதுக்கு தான் போனோம். டோட்டல் இன்கம் கேட்கறாங்க, A and B. அப்ப A and B யோட டோட்டல் இன்கம்னா 12 மல்டிபிள் வரணுமா? ஏன்னா 7 + 5 12 மல்டிபிள். அப்ப ஆன்சர் எது 12 மல்டிபிள், இது 12 மல்டிபிள். இது பார்த்த உடனே இதுதான் அழகான 12 மல்டிபிளா இருக்குன்னு இதை டிக் பண்றாதீங்க. இதுவும் 12 மல்டிபிளா இருக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, 2 12s 24, மறுபடியும் 2 இருக்கு, 2 12s 24, இதுவும் 12 மல்டிபிள் தான். அப்ப நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் ஒர்க் ஆகல. அதுக்கு ஒர்க் ஆகலன்னு விட்டுட்டு போக கூடாது, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா குயிக்கா முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்துங்க, இப்போ நம்ம பேண்டா மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஏ உடைய ரேஷியோ என்ன, சாரி, இன்கம்
ஓகே இன்கம் அதானே கேட்குறாங்க, அதனால அதை தான் மேலே போடணும், எக்ஸ்பெண்டிச்சரை கீழே தான் போடணும், சேவிங்ஸை கடைசியாக போடணும். A/B ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே இன்கம் ரேஷியோ என்ன 5:7. இப்போ சேவிங்ஸ் ஈஸியாக இருக்குது 4,000 5,000. பட் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ மட்டும் பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா, அதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷனை எடுங்க. 66 2/3% கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன் என்ன படிச்சிருக்கோம்ல 2/3. இதெல்லாம் பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ 2/3 தாங்க ஃப்ராக்ஷன். அதில் ஒன்றுமே இல்லைங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப்னு இருந்துச்சுன்னா, இங்கே ஆஃப்னு இருந்துச்சுன்னா சிம்பிள், ஏ தானே ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து தானே பி இருக்கு. ஸோ ஏ மேலே இருக்கிறது, பி கீழே இருக்கிறது, அவ்வளோதான். அப்போ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. புரியுதா நான் சொல்றது? ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் பியோட எக்ஸ்பெண்டிச்சர்ல 66 2/3னா இப்படி அப்படியே ஏபியா எடுத்துக்கணும் ஆஃப்னு இருந்துச்சுன்னா. ஓகேவா? எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் பேண்டா மெத்தட் ஈஸியாக போட்டுடலாமே. சிம்பிள். என்ன கேட்குறாங்க? 5 3s 15, 7 2s 14. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 1. அந்த 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 5s 10,000, 3 4s 12,000. 10,000 12,000க்கு என்ன வித்தியாசம்? 2,000. அவ்வளோதான். அப்போ 1ஓட வேல்யூ 2,000. ஓகேவா? அப்போ 1 2,000னா அவங்க என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் தேர் இன்கம்ஸ் தானே டோட்டல் இன்கம். அப்போ டோட்டல் இன்கம் 12. அப்போ 12 into 2,000 24,000 தான் கரெக்டான பதில். முடிஞ்சுதா? ஈஸியாக ஒரு ஸ்டெப்பில் முடியுது பாருங்க. ஜஸ்ட் ரேஷியோ போடுறீங்க, பேண்டா மெத்தடை போடுறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான். கிளியரா? பெர்சன்டேஜ் கொடுக்கட்டும், அவங்க என்ன வேணா கொடுக்கட்டும், நமக்கு தேவை ரேஷியோ. ஸோ இந்த மெத்தட் எப்படி தெரியுமாங்க, எதுக்கு தெரியுமாங்க அப்ளிகபிள் ஆகும்? அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த மெத்தட் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா இன்கம் ரேஷியோ இருக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ இருக்கணும். ரேஷியோ இல்லைனாலும் உங்களால் அதை கண்டுபிடிச்சிக்க முடியணும். சேவிங்ஸை வேல்யூவாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். மெஜாரிட்டி இப்படி தான் கேட்குறாங்க, பேண்டா மெத்தட் வச்சு தான் மெஜாரிட்டி கேட்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 13 சம்ஸ் போட்டோமா? இப்போ 14th கொஸ்டின். ஓகேவா? 14th கொஸ்டின் போவோம். இதுலேயும் உங்களுக்கு அதே தான், இதுலேயும் அதே பேண்டா மெத்தட் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு ரேஷியோ இல்லையேன்னு பார்க்காதீங்க. 7:5 இருக்கா? இன்னொன்று ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஹாஃப், த்ரைஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணிடலாமா? நம்ம தான் ஏஜஸ்ல பல த்ரைஸ் பார்த்துருக்கோமே. ஓகே சூப்பர். இங்கே பாருங்க, அதே தான். A/B இருக்கு, இன்கம்ஸ் போட்டுக்கலாம். சி எதை மேலே போடணும்? எப்பயுமே கொஸ்டினை படிங்க. டோட்டல் இன்கம் ஆஃப் A and B தான் கேட்குறாங்க. அப்போ இதுல இப்பே தெரிஞ்சிருச்சு A and Bனா ஆன்சர் ஒரு 12 மல்டிபிளா வரப்போகுது டோட்டல் இன்கம் அப்படின்னும் போது. சரியா? ஸோ 12 மல்டிபிள்னா இந்த சம்மில் நீங்க போட தேவையில்லை, இது ஒன்று தான் 12 மல்டிபிள். ஓகேவா? இந்த ஸ்டேஜ்ல ஃபில்டர் பண்ணிடலாம். இது 12 மல்டிபிள் கிடையாது, இது 12 மல்டிபிள். இது 12 மல்டிபிள் வருமா? 12 மல்டிபிள்னா 15,000 இருக்கு, அதனால சொல்றேன். 12னா 4 3s 12, 5 3s 15. ஸோ இல்லை, பாயிண்ட்ல வரும். எதுக்கு ரிஸ்க்? ஏன்னா வேணாம். ஓகேவா? பட் ஆனால் ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். இதுவும் பாயிண்ட்ல தான் வருது, அதனால ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 12 மல்டிபிள் இதான் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம பேண்டா தான் நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? சூப்பர். அடுத்து போடலாமா? எஸ். ரேஷியோ ஆஃப் இன்கம் என்னங்க வருது? 7:5. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தெரியல. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் தெரியலன்னா விட்டுறாதீங்க. இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி இஸ் ஹாஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ, அப்ப என்ன சொல்லலாம்? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி ஹாஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏன்னா ஹாஃப்னா என்னங்க? 1/2. ஓகே 1/2. அப்ப ஏக்கு 2 கொடுங்க, பிக்கு 1 கொடுங்க. அப்பதானே அவங்க சொல்றது லாஜிக்கா கரெக்டா இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி ஏதை விட பாதி இருக்கு, ஹாஃபா இருக்கு. 2ஓட பாதி 1. லாஜிக்கலி கரெக்ட். ஓகே, அதுதாங்க. என்ன சொன்னாலும் அதுக்கான ஃப்ராக்ஷனா பாத்துருங்க, அப்புறம் உள்ள கொண்டு வந்துருங்க. இப்ப சேவிங்ஸ் போடலாமா? சேவிங்ஸ் என்னங்க வருது? 4,000 3,500. ஸோ இந்த சேவிங்ஸை மட்டும் தயவு செய்து கேன்சலை பண்ணி விட்டுறாதீங்க, அப்படியே வச்சுக்கணும் பேண்டா மெத்தட்ல. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுங்க. இன்கம் கேட்குறாங்க. 7 10 கிராஸ் மல்டிபிள். 7 1s 7, 5 2s 10. ஸோ உங்களுக்கு 3 வருமா? 3 வரும். அடுத்து இதை பண்ணுங்க. 7,000 4,000. இது 7,000 4,000னா 3,000. எஸ் 3,000. ஓ நல்லா தான் இருக்கு. 3,000 3,500 வருது இல்லையா? மாறி வருது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க, பதற வேணாம். ஸோ 7 1s 7, 5 2s 10, 10 minus 7 is 3. கரெக்டு. அடுத்து இது 7,000 ஒரு 4,000 3,000 சாரி 3,000 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ 3ன்றது 3,000 தான், 1ன்றது 1000. அப்போ 1,000னா அவங்க என்ன கேட்குறாங்க? டோட்டல். அப்போ 1,000னா நம்ம நினைச்ச மாதிரி 12 வருது. 1,000னா 12 12,000. அப்போ இதுதான் ஆன்சர். முடிஞ்சா அவ்வளோதாங்க. ஸோ பேண்டா மெத்தட் இந்த மாதிரிலாம் தான் ஒர்க் ஆகும். பாருங்க, சிஜிஎல் கொஸ்டின், சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் எல்லாமே நம்மளால சால்வ் பண்ண முடியுது. இப்போ மூவிங் டு த நெக்ஸ்ட் லெவல் 3.
எல்லா கொஸ்டினையும் பேண்டா வச்சு போட்டுற முடியாது. லெவல் 3ல வேற ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸும் வரும், அதை பார்த்துரும். ஓகேவா? எஸ். ஸோ 15th கொஸ்டின்ல இருக்கும். இன்னும் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு. சரியா? 16 to 25 அதோட முடியுது. ஏபிஎன்சி ஸ்பெண்ட் இப்போ பாருங்க, மூணுமே உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஏ ஸ்பெண்ட் பண்ணுறதும் பெர்சன்டேஜில், பி ஸ்பெண்ட் பண்ணுறதும் பெர்சன்டேஜில், சி ஸ்பெண்ட் பண்ணுறதும் பெர்சன்டேஜில். அதனால வெயிட் பண்ணுங்க. என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் தேர் சேவிங்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 8:9:10. ஓகேவா? அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. சேவிங்ஸ் இது பேண்டா மெத்தட்லாம் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்கள் பாட்டு எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். யாருக்கு? 3 பேர் இருக்காங்க, 3 நபர்கள். யாரு? ஏ. உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் அப்படி நேராக ஒரு கோடு கூட போட்டுக்கோங்க. ஏ, பி, சின்னு 3 கோடை கூட போட்டுக்கோங்க. அழகா அதுக்கு மேட்ச் ஆகுது. இப்போ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள், அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக போடுங்க. 80%னா 4/5, 75%னா 3/4, 85%னா என்னங்க தெரியலாம், அடிச்சுக்கோங்க. 85%னா என்ன? 100 போட்டு 1 5 is 5, 7 5s are 35, 2 5s are 10, 0 5s are 0. அப்போ 17/20. இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சொல்கிறத இப்போ இன்னொரு வாட்டி படிங்க. ஏ வந்து இன்கம்ல இவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ இன்கம் தான் எனக்கு பேஸ். இன்கம்ல இவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ நான் இன்கம் தான் பேஸாக எடுக்கணும். இதுதான் இன்கம். அப்போ ஏக்கு 5 தான் இன்கம். ஓகேவா? ஏக்கு 5 தான் இன்கம். பி அப்போ ஏக்கு 5 இன்கம்ல அவர் 4 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஏக்கு 5 இன்கம்ல ஒரு 4 ஸ்பெண்ட் பண்றாரு. அதான் 80% ஸ்பெண்ட் பண்றாரு சொல்றாங்க. பி வந்து 20ல பேஸை தான் இன்கமா எடுக்கணும். 20ல 17 ஸ்பெண்ட் பண்றாரு. நேச்சுரலி உங்களுக்கு இன்கமோட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா தானே வரணும். எஸ். அதே மாதிரி தான் சி வந்து அவருக்கு இருக்க 4 இன்கம்ல 3 ஸ்பெண்ட் பண்றாரு. சி ஆஸ்பிரன்ஸ் நல்லா பாருங்க, இதுல ஒரு தவறு இருக்கு. என்ன சார் அழகா 3 ரேஷியோ அல்வா மாதிரி கொடுத்துட்டீங்க, தவறு இருக்குன்னா சி பாருங்க, அவங்க இதை தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பா சொன்னாங்க. ஓகேவா? ஐ மீன் இதுக்கும் ரிலேஷன்ஷிப். 80% ஸ்பெண்ட் பண்றாரு, 85% ஸ்பெண்ட் பண்றாரு, 75% ஸ்பெண்ட் பண்றாரு. இதுக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்ப இதை தனித்தனியா அப்படி பார்க்கலாம். ஏக்கு ஒரு செட்டு அப்படின்னு தனித்தனியா பார்த்தோம்னா இங்க என்ன வந்திருக்கணும்? 5 - 4 என்ன வந்திருக்கணும்? நேச்சுரலா 1 தானே வந்திருக்கணும். நான் பச்சை கலர்ல போடுறேன் பாருங்க, புரியுதா? 5 - 4 1 தானங்க வந்திருக்கணும். ஏ வந்து 5 இன்கம்ல 4 ஸ்பெண்ட் பண்றாருன்னா 1 தானே சேவ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இங்க 3 தானே வந்திருக்கணும், இங்கேயும் 1 தானே வந்திருக்கணும். அப்ப நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஒரு கரெக்ஷன் பண்ணணும். என்ன கரெக்ஷன் சொல்றேன்? இங்க 1 தான் இருக்கணும், பட் 8ன்னு சொல்றாங்க. புரியுதா? 5 - 4 படி இங்க 1 தான் இருக்கணும், ஆனா 1 வந்து இவங்க 8ன்னு சொல்றாங்க. புரியுதா? ஆஸ்பிரன்ஸ் ரேஷியோல 2 விஷயம் இருக்கு. வெர்டிக்கலா கொடுக்கறது 1, இப்படி ஹரிசாண்டலா இதை 3 சேர்ந்து இருக்கிறது 1. ஓகேவா? அப்ப இதை 8, இது 9, இது 20ன்னு சொன்னாங்க, போட்டுட்டோம். பட் இது 2 மைனஸ் பண்ணா 1 தான் எனக்கு வருது. அப்ப ரெண்டுத்தையுமே நான் பூர்த்தி பண்ணும்ல. இந்த கொடுத்த ரேஷியோவும் கரெக்ட் தான், இதுவும் லாஜிக்கலி கரெக்ட் தான் போது ரெண்டுத்தையும் எப்படி பூர்த்தி பண்றது? 1 தாங்க 8. அவ்வளவுதான். இதான் வந்து அப்ப 1 8னா இது எல்லாத்தையும் 8க்கு மாத்தணும். எப்படின்னு சொல்றேன், திருப்பி இன்னொன்னு எழுதுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கலாம், அடுத்த சம்ல உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிடும். நல்லா கவனிங்க. 1 வந்து 8, அதுல என்ற மாத்து கருத்தும் இல்லை. ஓகே? 1 8னா 4 8s are என்ன? 32. ஏன்னா 1 இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கு. அப்ப 4 வந்து 38 ஆயிருக்கணும். 5 8s are 40. இப்பயும் பாருங்க, இந்த 5 - 4 1 வந்துச்சா, அதே மாதிரி தான் இங்க வரும். 40 - 32 8. கரெக்டா தானே இருக்கு? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் 1, 5 - 4 1 நம்ம சொன்னோம். 42 - 32 8. கரெக்டா தானே இருக்கு? ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸும் வருது, இவங்க சொன்ன 8:9:20 வரணும். அதுக்கு தான் நான் அதுதான் இப்போ கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அதே மாதிரி குயிக்கா பண்ணலாமா? ஸோ 3 இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்கு, அதை அப்படியே போட்டுருங்க. அப்போ 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. 17 × 3 என்ன? 51. 20 × 3 என்ன? 60. ஸோ கரெக்டாக அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும். இப்படி வந்தால் இப்படி தான். ஸோ 1 வந்து 20, அப்போ 3 வந்து 60, 4 வந்து 80. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டீங்க. அப்போ 3 பேருக்குமே இதுதான் கரெக்டான ரேஷியோஸ். அவங்க 2 கண்டிஷனை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே இல்லை. ஸோ ஒரு சுடோக்கு விளையாடுற மாதிரி தான், எப்படி எதை எங்கே கொண்டு போகிறது, எதை எப்படி போகிறதுன்ற மாதிரி தான், ஒரு பசில் மாதிரி தான். சரிங்களா? ஓகே, சூப்பர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்கம் ஆஃப் சி அண்ட் ஏ இஸ் 18,000. அப்போ சியோட இன்கம் 80யா? சியோட இன்கம் 80 பாயிண்ட்ஸ், 80 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சியோட, ஏன்னா இதில் சேவிங்ஸ் எதுவுமே வேல்யூ இல்லை, எல்லாமே ரேஷியோஸ் தான். அப்போ இன்கம் ஆஃப் சி வந்து 80, இன்கம் ஆஃப் ஏ வந்து 40. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன?
40. அந்த 40 தான் அவங்க வந்து 18,000 சொல்றாங்க. புரியுதா? செயின் ரூல் எல்லா இடத்துலையும் செயின் ரூல் தாங்க. 40 தான் அவங்க வந்து 18,000 சொல்றாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த இன்கம் ஆஃப் பி. இன்கம் ஆஃப் பினா எங்க இருக்கு? இதோ இருக்கு 60. அப்போ 60 என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? சிக்கும் ஏக்கும் இருக்க டிஃபரன்ஸோட வேல்யூவை கொடுத்துட்டு பியோட இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 40க்கு அவங்க சொல்லிட்டு 60க்கு நீ சொல்லுன்னு சொல்றாங்க. இதான் செயின் ரூல். ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு கரஸ்பாண்டிங் இதை கேட்குறது. இதை நிறைய பேர் ரொம்ப கிராஸ் மல்டிப்ளை எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிம்பிள் இதுக்குமே சிம்பிளா யோசிங்களேன். இது 18,000 இல்லையா? 18,000. நமக்கு 40யோட வேல்யூ 18,000 தெரியுது. 60 வேணும்னா கூட எவ்வளோ ஆட் ஆகணும்? 20 ஆட் ஆகணுமா? 40ஓட வேல்யூ 18,000. அப்போ 20ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 9,000. பாதி இல்லையா? 40ஓட வேல்யூ 18,000னா 20ஓட வேல்யூ 9,000. அப்போ எனக்கு 40லேருந்து 60 வரணும்னா ஜஸ்ட் அந்த 20 தானே ஆட் பண்ணணும். அப்போ அந்த 20க்கான வேல்யூ ஆட் பண்ணாலே ஆன்சர்ல வந்துருமா? முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. 40லேருந்து 60 வரணும். 20 ஆட் ஆகுது. அப்போ 20க்கு என்ன வேல்யூன்னு போட்டு ஆட் பண்ணுற வேண்டியது தான். 27,000 ஆன்சரில் கண்டிப்பாக இருக்கணும். இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டயர் 2ல கேட்ட கொஸ்டின். அதனால சொல்கிறேன், வெறும் பேண்டா மெத்தடு தான் இன்கம். அந்த மெத்தட்ல எல்லாம் சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பட் மெஜாரிட்டி அதான் கேட்குறாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மாதிரிலாம் வந்தாலும் எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் லெவல் 3ங்க. ஓகேவா? ஸோ எஸ், குயிக்காக நோட் பண்ணிக்க. எஸ், ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வித்தியாசமான விஷயங்கள் தான். ஓகே, எஸ். இன்கம் ஆஃப் ஏ நம்ம குயிக்காக போடலாம். உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ ஓரளவுக்கு. ஏ பின்னு 2 பேர் இருக்காங்களா? அதை போடுங்க. வேற ஏதாவது சி ஏதாவது வருதா? இல்லை. இதுவும் டயர் 2 கொஸ்டின். ஏபி இன்கம் சொல்றாங்க. இன்கம் ரேஷியோவா சொல்றாங்களா? ஆஃப் தானே இருக்கு. ஆஃப் தான் இருக்கு. அப்ப ஏக்கு இதை கொடுத்துருங்க 2, பிக்கு 3 கொடுத்துருங்க. ஏக்கு 2, பிக்கு 3. அவ்வளவுதான். அண்ட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் போடுங்க. அதே தான் 3/4 ஆஃப் பி எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப 3/4னா 3 ஏக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ, மேல என்ன இருக்கோ ஏ கொடுக்கணும், கீழே என்ன இருக்கோ பி கொடுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப சேவிங்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இது வித்தியாசமான டைப்பு. இதுல சேவிங்ஸ்ன்றது இன்வால்வ்டு கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் 1/3 ஆஃப் த இன்கம் ஆஃப் பி, இதுல இருந்து கொஸ்டின் ஆரம்பிக்குது. ரியல் கொஸ்டின். இஃப் 1/3 ஆஃப் த இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ, த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த சம்மை நீங்க ட்ரெடிஷனலா தான் போட்டாகணும். ஏன்னா உங்களுக்கு சேவிங்ஸோட வேல்யூ இல்லை. அதை ரேஷியோ தான் கேட்குறாங்க. சேவிங்ஸோட ரேஷியோ தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வழக்கம் போல் ஐ வைப்பீங்கள, ஐ வச்சுக்கணும். வழக்கம் போல் இங்கே இ வச்சுக்கணும். சிம்பிளாக வந்துடும், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ என்ன சொன்னாங்க? இஃப் 1/3 ஆஃப் த இன்கம் ஆஃப் பி. அப்போ இன்கம் ஆஃப் பி எப்படிங்க? இன்கம் ஆஃப் பி என்னது 3i. ஓகே, அப்படியே பார்த்தே பிடிங்க. இன்கம் ஆஃப் பி வந்து 3i. 3iல 1/3 என்ன வரும்? வெறும் ஐ. அதானங்க, இப்படி ஒரு ஸ்டெப் போட வேணாம். 1/3 ஆஃப் 3i அப்படின்னு போட்டு தான் நீங்க ஒரு ஐன்னு சொல்லணுமா? தேவையில்லை. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஐன்னு போடுங்க. அதான் சொல்ல வராங்க. இஃப் த 1/3 ஆஃப் இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏன்னா என்ன? 3. அவ்வளோதான். இப்போ ரேஷியோ நம்மளுக்கு வந்துருச்சா? ஈஸியா ஒரு ஸ்டெப்ல 3/1. அப்போ சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்றீங்க. இங்க போடுறேன். ஐக்கு வந்து 3யா? அப்போ 2 3s 6, 3 3s 9. இன்கம் ரேஷியோ மாறிடுச்சா? எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்றுனா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ சேவிங்ஸ் ரேஷியோ என்ன வரும்? இது இன்கம் ரேஷியோ, இது எக்ஸ்பெண்டிச்சர், இது இன்கம் ரேஷியோ, இது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. அப்போ சேவிங்ஸ் ரேஷியோ என்ன வரும்? மைனஸ் பண்ணுங்க. 6 - 3. இப்படியே மைனஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கிடையாது. நிறைய பேர் இன்கம் ரேஷியோ போட்டுட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ போட்டு அப்படியே மைனஸ் ஆகி ஒரு சில டைம்ல வந்துச்சுன்னா அதையே போடக்கூடாது. ஏன்னா அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? 3:5 போடணும். இங்க 3:5 இருக்கு, 5:3 இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் ஏ டு த சேவிங்ஸ் ஆஃப் பி. அப்ப A:B தான் கேட்கறாங்க. அப்ப A:B உங்களுக்கு 3:5 ஓகே தான். ஸோ ஆன்சர் வந்து 3:5. ஸோ கரெக்டா? ஆப்ஷன் 1. ஸோ இது ஒரு டைப்புங்க. ஒன்னு ஒரு டைப் நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் 17th கொஸ்டின்ல இருக்கிறோம். ஸோ 17th கொஸ்டின்ல என்ன வித்தியாசமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேண்டா மெத்தட் அப்ளை பண்ண முடியுதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளா வந்து உங்களுக்கு சேவிங்ஸோட வேல்யூவே இல்லைனாலே பேண்டா மெத்தட் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஓகே, வேற ஏதாவது ஷார்ட்கட்ல யோசிக்கலாமா அந்த ஆப்ஷன் மெத்தட் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபைண்ட் த இன்கம் ஆஃப் பி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப பிக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ 3 தான். ஓகேவா? 3 தான்.
அப்போ 3 மல்டிபிளா தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா? அப்போ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ எப்பயுமே எக்ஸாம் ஓரியன்டாகவே யோசிங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அதை பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டெப் வைஸ் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் வரல, ப்ரிப்பேர் பண்ணும்போது வரல அப்படின்னா எக்ஸாம்லேயும் நீங்கள் ஸ்டெப் வைஸ் தான் போடுவீங்க. ஷார்ட்டாக எப்படி போடலான்னு யோசிக்க வராது, பயமாக இருக்கும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் 3 மல்டிபிளான்னு செக் பண்ணலாமா? ஸோ 3 மல்டிபிளுக்கு என்னங்க குவாலிட்டி? ஒரு நம்பர் வந்து 3 மல்டிபிளா இருக்கணும்னா சிம்பிள், அதோட டிஜிட் சம் 3 மல்டிபிளா இருக்கணும். ஸோ ஒரு நம்பர் 3 மல்டிபிளா இருக்கணும்னா அதோட டிஜிட் சம் 3 மல்டிபிளா இருக்கணும். ஸோ குயிக்கா செக் பண்ணலாமா டிஜிட் சம்? டிஜிட் சம்னா என்ன? எல்லா டிஜிட்டும் டக்கு டக்குன்னு ஆட் பண்ணும். ஸோ 8 + 4 12, 12 + 6 18, 20, 25. 25 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இது 3 ஆல டிவைட் ஆகாது, இது வராது அப்போ ஆன்சர். அப்போ அதே மாதிரி இது 6, 12, 14, 19 ஆகாது. 5, 11, 13, 18 ஆகும், வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இதை பாருங்க. 13, 18, 20, 25 ஆகாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. 50, 6, 25 இதுதான் ஆன்சர். நம்ம இதை வந்து இப்போ வந்து லாஜிக்கலாக போட்டு வர வைப்போம். சரிங்களா? முடிவாயிருச்சு, எக்ஸாம்ல இப்படி தான் போடணும். ஏன்னா 3 மல்டிபிள் அது ஒன்று தான் இருக்கு. இப்போ நம்ம இன்னொன்று இருந்துச்சுன்னா என்ன? அப்போ இஃப் கேஸ்ல ட்ரை பண்ணுவோம். ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் A to that of B. அப்போ ஏக்கு இன்கம் ஆஃப் A is to B. இன்கம் ஆஃப் A is to B என்னன்னா 4:3. ஓகே, அடுத்தது இப்போ இதுல தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்க மாதிரி தெரியுது. The expenditure of A, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இங்க போடுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A இங்க என்ன போடணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A is 5/12 of his income அப்படிங்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்க, இன்கம்க்கு வேல்யூ வந்து 4 இருக்கு. ஓகேவா? 4 இருக்கு. அது 4i 3i எப்படின்னா வச்சுக்கோங்க, 4 இருக்கு. அதை ரிலேட் பண்ணி சொல்றாங்க பாருங்க. expenditure of A இங்க போட வேண்டிய வேல்யூ, expenditure of A is 5/12 of his income. அப்ப ஹிஸ்னா என்னது? ஏவை பத்தி பேசுறாங்க. அப்ப ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஏவோட இன்கம்ல 5/12. புரியுதா? ஸோ அப்ப இப்படிதான் போடணும். சிம்பிள் தான். புது டைப்பா இருக்கே அப்படின்லாம் பயப்படவே கூடாது. இப்படிதான் போடணும். அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A is 5/12 of his income. அப்ப இன்கமோட வேல்யூ போட்டுக்கணும். அது ரேஷியோவா இருக்கே போடலாமா அப்படிலாம் யோசிக்க கூடாது. அடுத்தது expenditure of B is 7/15 of his income. அப்ப expenditure of B is 7/15 of his income. இப்ப B யோட இன்கம். அவ்வளவுதாங்க. இப்ப இதை முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அடிச்சீங்கன்னா 1 4 is 4, 3 4s are 12, 1 3 is 3, 5 3s are 15. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோவை மாத்திப்பாங்க. அப்படி மாத்தாதீங்க. ஆக்சுவலி இதுல இந்த டாபிக்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் சின்னதா இருக்கணும். சரியா? ஸோ இங்க பாருங்க, ஸோ இது என்ன வரும்னா இப்படியே தான் வச்சுக்கணும். 5/3 is to 7/5 இப்படியே தான் வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஜென்ரலா ரேஷியோஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இருக்கு, 1/3 இருக்கு. இதுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா இதை இங்க கொண்டு வாங்க 3, இதை இங்க கொண்டு வாங்க 2, 3. இதை வந்து 3:2 சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருந்தா ரேஷியோ டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அதை வந்து காமன் எல்சிஎம்மால மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 6ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 6/2 3, 6/3 2 எப்படியா இருந்தாலும் இந்த ரேஷியோவை நீங்க இப்படி எழுதலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா இன்கமுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல, 4000 ரூபாய் 3000 ரூபாய் 4 லட்சம் 3 லட்சம் ஒரு அளவு இருக்குல்ல, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக தானே நம்ம இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். நீங்க இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா திடீர்னு அதை விட இது அதிகமாயிரும், பிரச்சனை வரும். அதனால தான் சொல்றேன், இந்த டாபிக்ல நீங்க இந்த மாதிரிலாம் டிவிஷன் வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ண வேணாம். சரியா? ஞாபகம் ஏதாவது கீ திங்ஸ் ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அழகா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். The difference between their expenditure is 4,500. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? இதே தான் வச்சுக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா இப்போ நீங்க வேணா என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஏன்னா அடுத்த சம் வந்து ஸ்டெப்புக்கு போகுது. சரி, இப்போ மட்டும் எக்ஸ் போடுறீங்களே, ஏன் ஐஇன்னு போடலன்னு கேட்கறது ஒரு சூப்பரான கேள்வி. இந்த சம்முக்கு மட்டும் நான் ஏன் ஐஇ அப்படி போடலன்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் சொன்னாங்க, அந்த இன்கம்ல இருந்தே தான் எக்ஸ்பெண்டிச்சரும் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப எனக்கு தனித்தனி கிடையாது. இதை வச்சுதான் நான் இதையே கண்டுபிடிச்சேன். அப்ப இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல ஐன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரே வேரியபிளே வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெண்டிச்சர்னா எனக்கு இப்படி எடுக்கணும். 5/3x மைனஸ் இதோட டிஃபரன்ஸ் மைனஸ் 7/5x. ஓகேவா? அந்த பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னா 4,500ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 4,500 வரணும்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 மைனஸ் 21. அப்போ 25 மைனஸ் 21 இஸ் 4. கீழே வந்து 3 5s are 15. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு. அவ்வளோதான். இதுதான் 4,500 எக்ஸ். சாரி, இந்த எக்ஸ் தான் 4,500.
இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடைச்சிரும். அப்போ எக்ஸுக்கு என்னங்க வேல்யூ வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 4500 into 15 divided by 4. இதை யாரும் இப்பொழுது கேன்சல் செய்ய வேண்டாம். இந்த ஸ்டேஜில் எக்ஸை வந்து கேன்சல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கேட்கறது எக்ஸ் கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த இன்கம் ஆஃப் பி. அப்போ இன்கம் ஆஃப் பினா இன்கம் ஆஃப் பின்னும் போது எனக்கு 3x வேணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக 3 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இதை ஒரு வாட்டி கண்டுபிடிச்சி, ஏன்னா ஒரு சில டைம்லாம் கேன்சல் ஆகும். அதனால இன்கம் ஆஃப் பினா 3x, எனக்கு ஒரு எக்ஸ் தெரியும். அப்போ இன்கம் ஆஃப் பி நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜூம் அவுட் பண்ண போகிறேன். ஓ இப்படி ஆகுதா? ஓகே, ஸோ குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து 3x கண்டுபிடிச்சு முடிக்க போகிறோம். ஏன்னா அதான் எனக்கு வேணும் இல்லையா, இன்கம் ஆஃப் பி. அப்போ 3x அப்படின்னா 3 into 4500 into 15 divided by ரெண்டும் ஒன்று தானேங்க. அதை பண்ணிட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான் நீங்கள் சொல்லுது, எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக பார்க்கும்போது ஒரு சில ஷார்ட்கட்ஸ் தோண வாய்ப்பு இருக்கு. என்ன தோணுது அப்படின்னா, இங்கே பாருங்க, 3 into 15 ஒரு 45, புரியுதா? அப்போ பாருங்க, 3 into 15 ஒரு 45, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 45 இருக்கு. அப்போ ஜஸ்ட் 45 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும்ல. அந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். நீங்க அதை அப்படி அங்க தோணாது, இங்கே தான் தோணும். ஏன்னா 3 into 15 45, 45 into 45 போது ஸ்கொயர்லாம் ரொம்ப ஈஸி ஆஸ்பிரன்ஸ். இங்கே பாருங்க, 45 ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர் எப்பயுமே 25ல தான் முடியும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே எப்படி ஃபீல் பண்ணுறது? இங்கே 4 இருக்கா, அதோடைய சக்சஸர் அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பீட் மேக்ஸில் தனித்தனியாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸ்கொயர் எப்படி பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு அங்கங்கே எங்கேயா யூஸ் ஆகும். ஸோ 5 எண்டிங் ஸ்கொயர்னாலே 25ல முடியும். 4 இருந்துச்சுன்னா அதில் அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். இப்போ 55 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25ல முடியும். 5 6 13 போடணும். அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து அப்போ என்ன வரும்னா, இது வரைக்கும் போட்டிருக்கோமா? ஸோ அப்போ 45 ஒரு 45 ஸ்கொயர் வந்து 2025 இந்த வருஷமே வந்துருச்சா? ஓகே, இன்டூ 100ஆ, அந்த 100 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இன்டூ 100 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணுங்க 4ஆல். சிம்பிளா 5 4s 20, ஆன்சர் 5ல ஸ்டார்ட் ஆகணும். 5 4s 20, ஆன்சர் 5ல ஸ்டார்ட் ஆகணும். இதுல இதை ஃபில்டர் பண்ணிடுறேன். புரியுதா ஆஸ்பிரன்ஸ்? எப்படி போட்டாலுமே நம்ம மைண்ட் எங்க போனோம்? ஃபில்டரிங், ஆப்ஷன் ஃபில்டரிங்க்கு தான் போகணும். சால்விங் கடைசி வரைக்கும் ஆன்சரை கண்டுபிடிக்கணுன்ற ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடாது. ஆப்ஷன் எப்படி ஃபில்டர் பண்ணிக்கிட்டே போய் கரெக்ட் ஆன்சரை ரீச் பண்ணலாம். அப்படிதான். அப்போ இங்கே அடிக்கும் போதே 5 4s 20 தான் அடிக்கிறீங்க. ஓகேவா? அடிக்கிறீங்க. இப்போ அடுத்து 2 இருக்கா? 2 இருக்கு. அப்போ 2 வந்து 4ல போகுமா? போகாது. அப்போ 0 தான் அடுத்து நீங்க போட போறீங்க. அப்போ ஆன்சர்லையும் அடுத்து என்ன வரணும்? 0 தான் வரணும். ஓகேவா? ஸோ 0 தான் வரணும். பாருங்க, முடிஞ்சிருச்சு. இதை ஃபுல்லா அடிச்சு 50 625 கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. 0 தான் வருது, நான் முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் 2 தானே அப்பயும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு டிஜிட் சம் போடும்போது அது என்னங்க வந்துச்சு? 50 625. எஸ், சிம்பிள். 11 13 18 கரெக்டாக தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம் கொஞ்சம் பெக்யூலரான சம் தான். ஈஸியாக அப்படி போடலாம். பட் ஆப்ஷன்ஸ் காம்படிட்டிவாக இருக்க பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்கிறதே எக்ஸிக்யூட் பண்ணி இந்த இடத்துல டிக் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அதையே வச்சு என்ன சொல்றாங்களோ எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, 3x கண்டுபிடிச்ச ஆன்சர் இன்கம் ஆஃப் பி. ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 18th. ஸோ போக போகிறதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு புது டைப்புங்க. இது வரைக்குமே நீங்க 17 சம்லையுமே பார்க்காத ஒரு டைப். இது என்னன்னா, the ratio of x and y எப்படி கொடுப்பாங்க? எப்பயுமே எக்ஸுக்கும் ஒய்க்கும் எக்ஸோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, இல்ல எக்ஸுக்கும் ஒய்க்கும் இன்கம் ரேஷியோ, இப்படிதானே கம்பேர் கொடுப்பாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இன்கம் ரேஷியோ லாஸ்ட் இயர் டு திஸ் இயர். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் இன்கம் இந்த லாஸ்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்தை யூஸ் பண்றாங்க. அப்ப நம்மளும் 2 வருஷத்தை யூஸ் பண்ணிப்போமா? லாஸ்ட் இயர் என்னங்க, சும்மா யூஸ் பண்ணிக்கோங்க, 2024. கரண்ட் இயர் வந்து 2025 இல்லையா? அப்படி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் இன்கம். ஓகேவா? எக்ஸோட இன்கம் சொல்லலாம், இப்படி போட்டுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். எக்ஸோட இன்கம், ஒய்யோட. சரி, ஓகே, அப்படியே ட்ரை பண்ணுவோம். எக்ஸோட இன்கம், ஒய்யோட இன்கம் இப்படி வச்சுக்கலாமா? ஓகே, எஸ், கரெக்டாக தானே இருக்கு. ஓகே, எஸ். எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பேசல அவங்க. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி அவங்க பேசவே இல்லை. அப்போ இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் எதை எங்கே போடுறதுன்றதை தான் கொஞ்சம் டைம் ஆகும். அது ப்ராக்டிஸில் வந்துடும். எக்ஸ் ஒய் வச்சுக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே இன்கம் தான். அதனால நம்ம எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு தனியாக காலமே தேவையில்லை. அப்போ எக்ஸ் ஒய் இன்கம் லாஸ்ட் இயர், இன்கம் ப்ரெசென்ட் இயர், அவ்வளோதான். அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் எக்ஸ் இஸ் டு ஒய்
இன்கம் லாஸ்ட் இயர்னா 2024 என்ன சொல்றாங்கன்னா 4:5 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், the ratio of their own incomes of the last year to those of this year. அப்போ அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த இயரை பத்தி அவங்க தனியா பேசல, எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரேஷியோன்னு இந்த வருஷத்தை பத்தி பேசல. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்குமான ரேஷியோ. இப்படி வெர்டிகல் சொன்ன ரேஷியோல இப்படியும் நம்ம பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் இயருக்கும் ரேஷியோ ஆஃப் தேர் ஓன் இன்கம்ஸ், இந்த மாதிரி டைப்புக்கு பேரே என்னன்னா, இந்த வார்த்தை இருந்தாலே இந்த டைப் ரேஷியோ ஆஃப் ஓன் இன்கம்ஸ். நம்ம கம்பேர் பண்ணுவோம்லங்க, போன வருஷம் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சோம், இந்த வருஷம் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஸோ இவ்வளோ மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மாதிரி நம்மளோட ஓன் இன்கம் கூட கம்பேர் பண்றது. இது அவங்களோட இன்கம் லாஸ்ட் இயர். இப்போ ஓன் இன்கம் கூட லாஸ்ட் இயர் வந்து 3னா இந்த இயர் 4. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல 4ன்ற வேல்யூ கொடுத்துட்டோம், இதுக்கு 5ன்ற வேல்யூ கொடுத்துட்டோம். பட் அகைன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் வெர்டிகலா பார்க்கும்போது இங்க எழுதுறேன், இல்லை இப்படி எழுதுறேன், 3:4ன்னு சொல்றாங்க. 3:4ன்னு இப்படி சொல்றாங்க, மேலே கீழே வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிது வந்து பியோட இன்கம் வந்து ஒய்யோட இன்கம் வந்து 2:3ங்கிறாங்க. இது 2னா இது 3, இது 3னா இது 4 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது சொல்லிட்டாங்க. சம் ஆஃப் தேர் ப்ரெசென்ட் இன்கம்ஸ். இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்போ போகணும்னா இதை ரிசால்வ் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இங்கே குழப்பம் இருக்கு இல்லையா, இது அழகா 2 ரேஷியோ போட்டுட்டு தான் நீங்க போகணும். சரியா? ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, சிம்பிள் தானே. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, எப்படி அதை ரிசால்வ் பண்றது நான் சொல்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகுறது எங்கன்னா இந்த இடத்துல தான். ஏன்னா இது ஒருவேளை 9 அப்படின்ற வேல்யூ இருந்துச்சுன்னா ஈஸியா 3 3s are 9, 4 3s are 12 நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க 2 கூட கரஸ்பாண்ட் பண்றாங்க. அப்ப இங்க ஒரு 6ஓ 10ஓ இருந்துச்சுன்னா 2ன்னு எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அப்ப எப்படி அதை சரி கட்டுறதுன்னா, இங்க என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, 3. அப்ப இதை 3 மல்டிபிளா மாத்தணும். அப்ப 3 கூட இதை செட் ஆகிற மாதிரி மாத்தினா 12 மாத்திக்கலாம், LCM 12 எடுத்துக்கலாம். ஆனா இங்க இதை வந்து 2 மல்டிபிளா மாத்தணும், இதுக்கு செட் ஆகணும். அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா என்ன பண்ணுங்கன்னா, சிம்பிள், இதை ஞாபகம் வச்சுக்கிறதே நல்லது. இந்த 2 வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 2 6 இருக்கு இல்லையா, மல்டிப்ளை பண்ணிடுங்க. அந்த மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவால இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரியா? 4 6 are 24, 5 6 are 30. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 மேல இருக்க அந்த 2 ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும், வர வேல்யூவால இந்த ரேஷியோ ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ புது ரேஷியோ என்ன வருது? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணுங்க. ஏன்னா நான் முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எதை ஃபர்ஸ்ட் போட்டேன் எதை செகண்ட் போட்டேன்னு தெரியாது. ஸ்டெப் 1 இது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸாம்ல நம்ம அந்த ஆர்டர்லாம் போடக்கூடாது, அப்படியே மேலே 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 தான் போட போகிறோம். அப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 24 ஆயிடுது. 4 6 are 24, இது 5 6 are 30. இப்போ நம்ம பண்ணதுக்கான அந்த ஃப்ரூட் பலன் வந்து இப்போ என்ன கிடைக்கும்னா, கிடைக்கும் பாருங்க. இப்போ இது 24 ஆயிடுச்சு, இது வந்து 30 ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம 6ஆல தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டுத்தையுமே. இப்போ கரஸ்பாண்ட் ஆகும் பாருங்க. 3 வந்து 24. அப்ப 3 8s are 24ன்னு சொல்லலாமா? 3 வந்து 24னா 3 8s are 24. அப்ப 3 8s are 24னா 4 8s are என்ன வரும்? 32வா? 32. புரியுதா நான் சொல்றது? ஹரிசாண்டலாவும் 24:30 வந்து 4:5 அவங்க கொடுத்த மாதிரி மெயின்டைன் ஆகணும். வெர்டிகலாவும் இப்போ நம்ம மெயின்டைன் பண்றோம், ரெண்டுத்தையும் மேட்ச் பண்றோம். 3 8s are 24, 4 8s are 32. இப்போ இது பாருங்க, இப்போ இதுக்கும் மேட்ச் ஆகும் பாருங்க. 230, இது 30 இருக்கு, 2ன்னு சொல்றாங்க. 230னா 1 என்னது? 15. இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஈஸியா வந்துடும் 15. அப்போ 2 15 30னா 3 15 என்னது? 45. அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ அழகா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அடிச்சு விட்டுருவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. ஏதாவது அது மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறோம், செட்டப் பண்ணி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துருக்கிறோம். என்ன வேல்யூ? ஃபைனல் வேல்யூ 24 30 32 45. இதுக்கப்புறம் எந்த கேன்சலிங்கும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருணும். ஓகேங்க, இப்போ சம்ம முடிச்சு விட்டுருவோம். இஃப் த சம் ஆஃப் தேர் ப்ரெசன்ட் இன்கம்ஸ் இஸ் 15,400. அப்போ ப்ரெசன்ட் இன்கம்ஸ்னா என்ன? ப்ரெசன்ட்னா என்ன? இது ஆஸ்பிரண்ட்ஸ், ப்ரெசன்ட்னா எந்த இயர்? லாஸ்ட் இயர்னா இது. அப்போ ப்ரெசன்ட் இயர்னா இதுனா இது லாஸ்ட் இயர்னு அவங்க குறிக்கிறாங்க. அப்போ இதுனா ப்ரெசன்ட் இயர், கரண்ட் இயர். அப்போ சம் ஆஃப் தேர் ப்ரெசன்ட் இன்கம்ஸ் 15,400னா அவங்க எதை சொல்றாங்கன்னா, இந்த சம்மை தான் சொல்றாங்க. 32 + 45 எவ்வளோ வரும்? 70 77. 77 எஸ். அப்போ இந்த 77 தான் சம் ஆஃப் தேர் டோட்டல் இன்கம்ஸ். இதை தான் வந்து அவங்க 15,400 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஈஸியா அவங்க கொடுத்த நீங்க சம்ம கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா அழகா கேன்சல் ஆகும். இதோட டபுள் தாங்க, இது பார்த்தாலே தெரியுதா? 77 அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா 154 வரும். அப்போ ஈஸியா 1 வேல்யூ 200ன்னு வந்துடும். முடிஞ்சது, செயின் ரூல். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ப்ரெசன்ட் இன்கம் ஆஃப் எக்ஸ்?
ப்ரெசென்ட்னா என்னது? ப்ரெசென்ட்னா என்னங்க? லாஸ்ட் இயர் திஸ் இயர், அப்போ இதுதான் ப்ரெசென்ட். அப்போ 32 கேட்குறாங்களா? சரிதானே? ரெண்டுத்தையும் சேர்த்தோம். 32 மட்டும் இப்போ கேட்குறாங்க, ப்ரெசென்ட் இன்கம் ஆஃப் எக்ஸ். அப்போ 32 என்னங்க வரும்? 1 வந்து 200னா நீங்களே பாருங்க, 1 200னா 32 என்ன வரும்? 32 into 200 6400. அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் கேட்ட கொஸ்டின். இது எதில் வேணா கேட்கலாம். ரயில்வேஸ், நம்ம பிஓக்கு போட போகிறோம், பிஓக்கு எல்லாமே போட போகிறோம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு சம் இது. கண்டிப்பாக ஒரு லைட்டாக ஒரு 80% தான் ஒரு புரியும். இன்னொன்று போட்டால் தான் 100% புரியும். ஸோ நான் வரேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 19th கொஸ்டின்ல இதே டைப்பு, ஆனால் வேற வேல்யூஸ். ஓகேவா? இப்போ குயிக்காக பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, the ratio of incomes of A and B last year was. அப்போ லாஸ்ட் இயர்னும் போது நீங்கள் ஏதாவது ஒரு இயர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இயரை 2025 வச்சுக்கோங்க. அதே தானே சொல்றாங்க, ரேஷியோ ஆஃப் இன்கம்ஸை பற்றி தானே பேசுறாங்க, வேற எதையும் பேசல. அப்போ இதான் லாஸ்ட் இயர் இன்கம், இதான் ப்ரெசென்ட் இயர் இன்கம். யார் ரெண்டு ஆள்? போன வாட்டி XY, இந்த வாட்டி AB. 4:3 ரேஷியோ ஆஃப் இன்கம்ஸ் லாஸ்ட் இயர். அப்போ லாஸ்ட் இயர் உடைய வேல்யூ வந்து 4:3. 4:3. ஓகேவா? the ratio of the individual incomes last year. நான் சொன்னல இந்த வேர்டு வரணும். ratio of individual incomes last year to present year are 3:4, 5:6. அப்போ லாஸ்ட் இயருக்கும் ப்ரெசென்ட் இயருக்கும் ரேஷியோ பார்க்கும்போது இது 3:4 வருது, இது 5:6 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த லைன் படிக்கக்கூடாது, இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ இது 3 மல்டிபிள் ஆகணும், இதை 5 மல்டிபிள் ஆகணும். அப்போ காமனாக பார்க்கும்போது இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வருது? 3 5s are 15. அப்போ இந்த 15ஆல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனாங்க நம்மளோட ரூல்ஸ். இந்த 15ஆல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணிக்கிட்டா என்ன வரும்? மறுபடி 60 வரும். ஸோ உங்களுக்கு குழப்பமா இருந்தால் நான் கலர் மாற்றி எழுதுறேன். இல்லை, கிளியராக புரியுது. 4 15s are 60. இதுதானே ரூல்ஸ். 3 15s are 45. அப்போ இதுதான் ஃபைனல் வேல்யூ. 45 60 தான் ஃபைனல் வேல்யூ. அதெல்லாம் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ எப்படி கரஸ்பாண்ட் பண்ணும்? 3 வந்து 60னா வெர்டிகலா பார்க்கணும். 360னா 320 வந்து 60. அப்போ 420 80. அதே மாதிரி 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 45 வரும்? 9. அப்போ 6 9s என்ன வரும்? 54. அவ்வளோதாங்க. இப்போ நான் சர்க்கிள் பண்ண இந்த 4 தான் ஃபைனல் வேல்யூஸ். இப்போ இதை வச்சு கொஸ்டின் அட்டாக் பண்ணுங்க. இஃப் their total income for the present year is இது ப்ரெசென்ட், இங்கேயும் அதே தானங்க, லாஸ்ட் இயர். அப்போ இதுதான் ப்ரெசென்ட் இயர். லாஸ்ட் இயர் ப்ரெசென்ட் இயர். அப்போ டோட்டல் இன்கம் என்ன வரும்? டோட்டல் இன்கம் 134 வரும். ஓகே, நான் இங்கே எழுதுறேன் 134. 134 தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 8.04 லேக்குங்கிறாங்க. 8.04 லேக்னா நீங்க வேல்யூலே எழுதுங்க, அப்பதான் கேன்சல் ஆகும். அப்படியே எழுதுங்க, ஏன்னா நம்ம அடிக்க வேண்டியது வரும். ஸோ 8.04 லேக்னா இதான் வேல்யூ. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்கம் ஆஃப் பி லாஸ்ட் இயர். ஸோ நல்லா கவனிங்க, லாஸ்ட் இயர் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர்னா இதான் லாஸ்ட் இயர். இன்கம் ஆஃப் பி. அப்போ நீங்கள் எந்த வேல்யூ எடுப்பீங்க? 3ஐயோ வேற எதையோ எடுக்கக்கூடாது, இது கடைசியாக போட்டது தான் எடுக்கணும். 45. முடிஞ்சா? அவ்வளோதான். ஓகேவா? இது என்னப்பா வேல்யூ எப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, ஆன்சரை பாருங்க. ஆன்சர் எல்லாமே நல்லா தானே இருக்கு, நார்மலாக தானே இருக்கு. அப்போ இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகும்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் நீங்கள் எப்படி யோசிங்கன்னா 780 சிம்பிள். 4ல் இருக்கு, 4ல் முடியுது. 3 0 எப்படியும் வரதான் போகுது ஆன்சர்ல. ஓகேவா? எப்படி சொல்றீங்க கரெக்டானா? இங்க பாருங்க, லேக்குன்னு சொல்றாங்க எல்லாமே. அப்போ 0s ஆட் ஆகுது. அப்போ கண்டிப்பா இங்கேயும் ஒரு 0 வரதான் போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்பிளா இங்க 4ல் முடியுது, இங்க 4ல் முடியுது. அப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 4 டேபிள்ல எப்போ 4ல் முடியும்? 6 4s are 24. அப்போ சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. 1 இது 6 வருதான்னு பாருங்க, இல்லை சைடில் கூட ஒர்க் அவுட் சும்மா பண்ணி பாருங்க. பழக பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. இது 600 180 780 24 780 24 804 கரெக்டாக தான் வருது. அப்போ இதான். அப்போ 1 வந்து 6000. ஓகேவா? இதான் செயின் ரூல். 1 வந்து 6000. அப்போ 45 என்ன வரும்? 1 6000னா 45 என்ன வரும்? 1 6000னா 45 என்ன வரும்? 240 ஒரு 30 270 3 0. நான் சொன்ன மாதிரி 270 3 0 வந்துருச்சா? அப்போ 2.7 லேக். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து பேண்டா மெத்தடோ ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் பண்ணவே முடியாது. இது எல்லாமே டயர் 2 லெவல் கொஷின்ஸ். இது ரெண்டுமே ஒரே டைப் நான் சொன்னது. சரிங்களா? ஸோ போன டைப்பும் இந்த டைப்பும் வந்து நீங்கள் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இதை போட்டுக்கோங்க. ரேஷியோ ஆஃப் ஓன் இன்கம்ஸ் இப்படி கேட்டாலே இப்படி தான் நான் போட போகிறேன். ஓகேவா? 2 வெர்டிக்கல் ரேஷியோவும் மேட்ச் பண்ணும், ஹரிசாண்டல் ரேஷியோவும் மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது இது டஃப் மாதிரி தான் தெரியும், பட் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. ஓகேவா? என்ன மாதிரியான வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், 19 கொஷின்ஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். பேசிக் பார்த்தோம், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ போட்டு பார்த்தோம், பேண்டா மெத்தட் பார்த்தோம், அப்புறம் ஆப்ஷன்லேருந்தே எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு பார்த்தோம்.
இப்போ ஃபைனலாக வந்து இப்போ வந்து நம்ம களத்துக்கான நம்ம ஏரி ஆடு மாறான்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கான நேரம் பிஒய்க்யூ சால்வ் பண்ணுறது. நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஒய்க்யூ சால்வ் பண்ணிட்டு தான் முடிக்கணும். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து வைக்கிறேன், நானும் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ பாஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன், குயிக்காக சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 20th கொஸ்டின். The incomes of P, Q and R are in the ratio. ஸோ இது பார்த்தாலே தெரியுது, 3 ரேஷியோ கொடுத்தாலே நம்ம வந்து பாண்டா மெத்தடோ எந்த மெத்தடும் பண்ண முடியாது, சால்வ் பண்ணி தான் போடணும். The incomes of P, Q and R are in the ratio. அப்போ எழுதிக்கலாமா? இங்கே எழுதுறாங்க P, Q, R. Income ratio, expenditure ratio, savings எது கொடுத்தாலும் எழுதிக்கலாம். The incomes of P, Q are in the ratio 10, 12, 9. படன்னு எழுதுங்க. 10, 12, 9. Expenditure 12, 15, 15, 8. சேவிங்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? இஃப் Q saves 25% of his income. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ படித்தோம், எவ்வளோ விஷயங்கள் படித்தோம். ஆனால் இது திருப்பி புதுசாக இருக்க மாதிரி இருக்குல்ல, புதுசாக இது நம்ம பார்க்காத மாதிரி இருக்குல்ல, இருந்தாலும் டச் பண்ணுவது தாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம இதை வேற ரூபத்தில் படிச்சிருப்போம், எக்ஸாமில் அதை வேற ரூபத்தில் கேட்பாங்க. தயங்கவே கூடாது. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, Qவை பற்றி பேசுகிறாங்க. Q சேவ்ஸ்னா அது சேவிங்கை பற்றி பேசுகிறாங்க. இன்கம் கூட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. இன்கம்ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. சரியா? 25%. அப்போ இப்பயே நம்ம முடிவு பண்ணிடணும், ஏதோ ஒன்று ரிலேட் ஆகுது, உடனடியாக வேரியபிள்ஸை கொடுத்து விடவும். இதாங்க நம்ம மைண்ட்ல ஹிட் ஆகணும். ஏன்னா அதை வச்சு இது ரிலேட் ஆகுதுல்ல, அப்போ ஏதோ ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதுங்க. அதுதான். ஓகேவா? ஸோ Q வந்து பார்த்தீங்கன்னா 25% சேவ் பண்ணுறாரு. அப்போ இதான் அவர் சம்பாதிக்கிறாரு. அது என்னன்னு தெரியல, ஏதோ வந்துட்டு போட்டோம். இதுல 25% என்னங்க? இதுல 25% அப்படியே சொல்லுங்க. 25% என்ன பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும்? கால்வாசி. 4ல் 1 பங்கு. அப்ப இது 4னா இதுல 1 பங்கு என்னங்க? இல்ல சிம்பிளா இதுல அரைவாசி என்னங்க? 6i. அதுல அரைவாசி தானே கால்வாசி? 3i. இவ்வளவுதான் அவர் சேமிக்கிறார். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் கேட்கறாங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ரொம்ப கியூட்டான ஒரு சம். வாட் இஸ் த சேவிங்ஸ் ரேஷியோன்னு கேட்கறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இதை மட்டும் தூக்கி தொக்கா தனியா எழுதுங்க. I minus S equal to S அது அப்படியே எழுதுங்க. 12i minus 15e equal to 3i. இதுக்கு தாங்க சொன்னேன், எப்பயுமே ட்ரெடிஷனல் தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, இதுக்கு ட்ரெடிஷனல் தெரிஞ்சாதான் போட முடியும். பாண்டா மெத்தட், புலி மெத்தட், சிறுத்தை மெத்தட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்படிதான் போட்டாகணும். ஓகே, இப்போ அடுத்து கொண்டு வாங்க. அப்படியே டக்குன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். 9i equal to 15e அடிச்சிங்கன்னா 3 3s are 9, 5 3s are 15. அப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தனால ஐக்கு 5 வேல்யூ வரும், ஈக்கு 3 வேல்யூ வரும். ஐக்கு 5 போடுங்க. ஐக்கு 5. ஸோ இங்கே இடம் கிளம்சியாக இருந்தால் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஐக்கு 5 போடுங்க. 10 5s are 50, 12 5s are 60, 9 5s are 45. ஆக்சுவலாக இது ஈஸியான சம்முங்க, ஈஸியான சம் நம்ம பார்த்ததெல்லாம் விட. 12 ஈக்கு என்ன 3யா? 12 3s are 36, 15 3s are. ஆக்சுவலாக நான் இங்கே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது. இங்கே நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்கறது சேவிங்ஸ் ரேஷியோ தானே. எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க வெவ்வேறு தானே இருக்கு. ஏதோ 21 மட்டும் ஒன்றா இருக்கு. பட் மைனஸ் பண்ணி பார்ப்போம் சேவிங்ஸ் என்ன வருதுன்னு. பிக்கு 14 வருது. இப்போ கண்டிப்பாக 14ல் ஆரம்பிக்கிறதா ஆன்சர். முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை கண்டுபிடிச்சு பண்ணாலும் இதே தான் வரும். பட் எக்ஸாம் டைம் இல்லை. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அதான் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இது டெஸ்ட். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கையில் நான் அடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு வெயிட். ஐயோ, பல்பு கொடுத்துட்டீங்க. ஸோ டிக் அதிலே இருக்குது, அது வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, த மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏபிசி, இதுவும் 3 ரேஷியோங்க. சரிங்க, அப்புறம் போடலாம். மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏபிசி ஆர் இந்த ரேஷியோ 2:9:3. and the expenses are in the ratio 3:9:5. இப்போ இதுவும் அதே மாதிரி தானா? ஏவோட சேவிங்ஸ் இஸ் ஆஃப் as his total income. அப்போ ஏவோட சேவிங்ஸ் half as his total income. total incomeல halfனா 2iல பாதி. ஈக்குவேஷன் போட்டுடலாமா? 2i minus 3e equal to i equal to 3. அப்போ ஐக்கு 3 வேல்யூ வரும், ஈக்கு 1 வேல்யூ வரும். இப்போ அப்படியே போடுங்க. ஐக்கு 3 வருதா? அப்போ 3னா 2 3s are 6, 9 3s are 27, 3 3s are 9. ஈக்கு 1னா 3 9 5. இப்போ சேவிங்ஸ் ரேஷியோ என்ன வரும்? 4. இதே மாதிரி 2 கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ ஆன்சர் ஈஸிலி 3 18
உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியான 3 ரேஷியோ கொஷின்ஸ் வந்துச்சுன்னா என்ன 3 ரேஷியோ வருது அப்படின்னு பயப்படாம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஈஸியாக ஒரு மார்க் வாங்குங்க. டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் டிஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக ஃபார்முலாலாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ சிஜிஎல்ல இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுவும் லேட்டஸ்ட் சிஜிஎல் கொஸ்டின் பேப்பர் தான். சூப்பர், ஒரு வெரைட்டி இருக்கு. 64%, 44%லாம் வருது. ட்ரை பண்ணிடுவோமா? எஸ். The salaries of P, Q together amount to 9,60,000. அப்போ 2 பேரோட சேலரியை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்போ ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, வச்சுக்கோங்க. P and Q சேவ். ஓகே, சேவிங்ஸ் வந்துருச்சு. ஓகேங்க, பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ மாற்றிக்கலாம். பட் இந்த பெர்சன்டேஜஸ் ஆர் நாட் குட் பெர்சன்டேஜஸ். 75%னா பார்த்த உடனே 2/4, சாரி 3/4ன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி நல்ல ரவுண்ட் பெர்சன்டேஜ் இல்லை. அதனால இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டா இல்லாத பெர்சன்டேஜ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் 100 வச்சே போடுங்க. எப்படிங்க அப்படின்னா, யார் யார் இருக்கா கதையில? பி, ஒரு நிமிஷம், பி கியூ 2 பேர் இருக்காங்களா? இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். இதனங்க கதை, இதனங்க கதை. இதைத்தான் காலில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். காலைல எடுக்க ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் சாப்பிட்டு வந்து இருட்டிடுச்சு, லைட்டே போட்டேன், ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ PQ இருக்கா? ஸோ இதில் சேவிங்ஸை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. அதாவது சேவ்னு சொல்லியிருக்காங்க, 64% வந்து சேவ் பண்றாங்க ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் சேலரி. சேலரிஸ்னா என்ன? இன்கம். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இன்கம் வந்து 2 பேருக்குமே 100 வச்சுங்க, வச்சுக்கலாம். 100ன்னு வச்சுக்கிட்டா அப்ப P வந்து எவ்வளவு சேவ் பண்றாரு? 100ல 64. அதுக்கு பேர் தான் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்னா 100க்கு 64ன்னு அர்த்தம். P 64 சேவ் பண்றாரு, Q 44 சேவ் பண்றாரு. அப்ப நீங்களே மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்ல. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாதானே எக்ஸ்பெண்டிச்சர் வரும். இவ்வளவு சேமிப்பு ஆயிடுச்சு, அப்ப மீதி தானே எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கணும். எஸ், கரெக்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 100 வரணும். அப்படி மேட்சப் பண்ணிக்கிறீங்களா? தயவு செய்து இதை போட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அது டைம் ஆகும். அப்படியே விட்டுருங்க, அப்படியே அழகா விட்டுருங்க. ஓகே, இஃப் P இஸ் எக்ஸ்பெண்டிச்சர், கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அழகாக ஐகளையும் ஈக்களையும் கொண்டு வர வேண்டும். இது நம்மளுடைய பாரம்பரியம். ஓகேவா? இப்ப சொல்லுங்க. இஃப் P இஸ் எக்ஸ்பெண்டிச்சர், P யோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? P யோட எக்ஸ்பெண்டிச்சர் 36i. அப்படியே எழுதுங்க. P யோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 1.5 டைம்ஸ். 1.5னா 3/2ன்னு போட்டுக்கலாம், அப்பதான் கேன்சல் பண்ண வசதியா இருக்கும். 1.5 டைம்ஸ் Q's எக்ஸ்பெண்டிச்சர். Q's எக்ஸ்பெண்டிச்சர்னா 56e. இப்போ ஐக்கும் ஒரு ஈக்கும் ரிலேஷன்ஷிப் ஈஸியாக கிடைக்கும் பாருங்க. ஈஸியாக கிடைக்கும் பாருங்க. 1 3 is 3, 12 3s are 36, 3 4s are 12, 1 4 is 4, 4 4s are 16, 1 2 is 2, 7 2s are 14. அப்போ I/E என்ன வருது? ஐக்கு நேராக என்ன இருக்கு? 7. ஈக்கு நேராக என்ன இருக்கு? 3. மீதி எல்லாம் அடிச்சிருச்சு. அப்போ I7 E3. இப்போ புது ரேஷியோ எழுதலாமா? இப்போ நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் வந்து தடிமாறு நம்பரா இருக்கு. எல்லாத்துக்கூடயும் நீங்க 7 மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்துக்கூடயும் நீங்க 3 மல்டிப்ளை பண்ணா கால தாமதம் ஆகும். என்ன கேட்கறாங்க அதை பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் P salary to Q salary? அவங்க கேட்கறது என்ன? சேலரி, அதாவது இன்கம். அதுல Pக்கும் Qக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. அப்ப நீங்க இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இந்த ஏரியாவை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க. மற்றதெல்லாம் டைம் இல்லை பாஸ். ஓகேவா? ஸோ அப்ப ஐக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். அப்ப இப்படியே பார்த்தாலே உங்களுக்கு 100 கேன்சல் ஆயிடுது. அதை எதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு? இப்படியே பார்த்தாலே 100. அப்ப IS to E தான் ஆன்சரு. I/E தாங்க ஆன்சரு. I/E 7/3. அவ்வளவுதான். I/E தான் ஆன்சரு. சூப்பரா இருக்கா ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க நார்மலா யோசிக்கும் போது ஓகே I/E கண்டுபிடிச்சிட்டோம், ஃபுல் அதுலேயும் சப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு உட்காந்து மேத்தமெட்டிக்கலா போகும். நம்ம கொஸ்டின் என்னவோ அதுக்கு மட்டும் ரியாக்ஷனை கொடுத்தா எவ்வளோ அட் அ டைம்ல அப்படியே பார்த்த உடனே இதான் ஆன்சர்னு வந்துட்டு பாருங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம். இதை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் கிளம்ஸி ஆகிட்டு இருக்கும், அதனால தான் முன்னாடியே நோட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? 2 தான் ஆன்சர். சூப்பர். குயிக்காக போடலாம். ஓகேங்க, இப்போ வந்துங்க உங்களுக்கு RRB கொஸ்டின் பேப்பர், SSC கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 காமிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோதான் கேட்டிருக்காங்க. நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன். SSCல போன வருஷத்துல இவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு போன வருஷம் கேட்டதுலாம் நான் கொஸ்டின் பேப்பர்லேயே வச்சிட்டேன். ஓகே, கொஸ்டின் பேப்பர்லேயே டிஃபிகல்ட்டி வைஸ் வச்சிட்டேன். ஸோ 3 ரேஷியோ கேட்டிருக்காங்க. இதில் தானே ஆரம்பித்தோம். இதெல்லாம் தான் SSC கொஸ்டின் பேப்பர். 3 ரேஷியோ கேட்டிருக்காங்க, மறுபடியும் ஒரு 3 ரேஷியோ, அப்புறம் வந்து ஒரு வித்தியாசமான பெர்சன்டேஜ். இன்னும் நம்மளுக்கு அந்த பேண்டா மெத்தட் வரல. பட் RRB NTPC இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஜூன் கொஸ்டின் பேப்பர். இதெல்லாம் இந்த வருட ஜூன் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இது வந்து RRB ரயில்வேஸ்ல NTPCன்னு சொல்லுவாங்க. எப்படி SSCல CGLோ நீங்க எப்படி எங்கேயோ அங்க அவங்கன்ற மாதிரி SSCல எப்படி CGLோ RRBல NTPC, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், எல்லாமே கிராஜுவேட் லெவல். சரிங்களா? ஸோ இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்டர்னை நான் பார்த்தேன்.
ரயில்வேஸ்ல ஒரு பேட்டர்னா கேட்குறாங்க, ஒரே விஷயத்த 3 வாட்டி தொடர்ந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். The ratio of incomes of Seema and Darshan 7:8. இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்கானா, சேவிங்ஸ் கொடுத்துருக்கானா, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துருக்கானா. அப்போ பேண்டம் மெத்தட் போடலாம்னு நினைப்பீங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஆப்ஷனல் எலிமினேஷன்ல தூக்கிடலாம். ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக தூக்குற மாதிரி வைக்கல. நீங்கள் ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணுறீங்களா? பார்த்தே அந்த ஆப்ஷனல் எலிமினேஷன் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணீங்களா? பாஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்குறாங்க? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? 11:16. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? 11 + 16 27 வருது. அப்போ இது ஒரு 27 மல்டிபிள்னு ஊர்ஜிதமாயிருது. அப்போ ஆன்சர் வந்து 27 மல்டிபிள் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? இங்கே தான் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து உங்களுக்கு செமையான ரோல் பிளே பண்ணும். ஒரு நம்பர் 27 மல்டிபிளான்ற வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி. 27 பிரிங்க. 27க்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? 3 × 9. 3 × 9. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நம்பர், இப்போ 540ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஈஸியாக 27ஆல டிவைட் ஆகும். ஈஸியாக டிவைட் ஆகும். ஓகேவா? ஈஸியாக டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு தெரியலன்னு சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே நடிங்களேன். இது தெரியல, இது 27ஆல டிவைட் ஆகுமான்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம்? 27 பிரிப்போம். 3 × 9. அப்போ அதை என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்த்து 3ஆல அடிச்சிருவோம். அடுத்து 9ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். புரியுதா? 3ஆல டிவைட் ஆகுதான்னு அடிச்சுட்டு மீதி இருக்கிறத 9ஆல டிவைட் பண்ணுவோம். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எதெல்லாம் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 3ஆல டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? டிஜிட் சம் பண்ணுங்க. 14 வருது, இது 3ஆலே டிவைட் ஆகாது. 10 வருது, 3ஆலே டிவைட் ஆகாது. இது பாருங்க, 10, 11, 13, 18 3ஆல டிவைட் ஆகும். 9 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இது ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகுது. சரியா? ரெண்டுமே ரெண்டுமே 3ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ என்ன டிவிசிபிலிட்டி ரூலுங்க? ஒரு டிஜிட் சம் அந்த டிஜிட் சம் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். அந்த டிஜிட் சம் 9ஆல டிவைட் ஆச்சுன்னா 9ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இது ரெண்டுமே 9ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் 3ஆல அடிச்சிடணும் அந்த நம்பரை, அப்புறம் தான் 9ஆல செக் பண்ணணும். சரிங்களா? 3ஆல அடிங்க இதை. ஸோ இந்த ஏன்னா ரெண்டு டைல வந்து நிற்குதுங்க. 64,125, 63,000. இதில் எது 27 மல்டிபிள்னு எனக்கு தெரியல. அதனால ரெண்டுத்தையுமே நான் ஆட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு 3ஆல ஃபர்ஸ்ட் அடிச்சிடறேன். தான் ஈஸி. 2 3 6 1 3 3 3 3 9 7 3 21 5 3 15. இது அடிங்க 3ஆல 21,000. இப்போ எது 9 மல்டிபிள் பாருங்க. ஏன்னா 3ஆல அடிச்சிட்ட அப்புறம் 9ஆல் டிவைட் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்த உடனே இது 9 மல்டிபிள் இல்லைன்னு தோத்து போச்சு. ஏன்னா டிஜிட் சம் ஆட் பண்ணா 3 தான் வருது, 9 வரல, தோத்துருச்சு. பட் இதை ஆட் பண்ணி பார்க்கலாமா? சும்மா 3 9 3 6 6 11 18 ஜெயிச்சிருச்சு. இது 9ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அதை அடிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ புரிஞ்சிருச்சுங்களா? இந்த மெத்தட்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சருக்கு வந்துட்டோம் பாருங்க. பட் கால்குலேட்டிவ். நான் எப்பயுமே சொல்லுவேன், எஸ்எஸ்சியோட கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கும், கொஞ்சம் மேத் கம்மியா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். ஆனால் ரயில்வே கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பேண்டா மெத்தட் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவாக வழக்கம் போல போகும். ஏன்னா உங்களுக்கு இன்கம் ரேஷியோ இருக்கு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு, சேவிங்ஸ் வேல்யூ இருக்கு. பேண்டா மெத்தட் தான் போட்டு பார்த்துட்டீங்களே. ஆனால் இந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கங்க. அழகாக உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போயிடுது, அடுத்த லெவலில் போடும்போது இன்னொரு ஆப்ஷனும் போயிடுது. ஸோ ஆன்சர் இஸ் ஈஸிலி 64,125. குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் இப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம எது ஷார்ட்டஸ்ட்டோ அதான் போடணும். ஓகே, இது போடலாமா? மறுபடியும் பாருங்க, சீமா அண்ட் தர்ஷன். பட் ஆனால் இந்த வாட்டி வேற ரேஷியோஸ் 7:8. ஸோ இதே மாதிரி 3 கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ். 3 சீமா தர்ஷன் ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஒரே வருடத்தில் ஜூன் 2025 3 கொஸ்டின் பேப்பர், 3 ஷிஃப்ட்லையும் வெவ்வேறு கொஸ்டினை மட்டும் வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? பாஸ் பண்ணி இப்போ நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை வச்சு என்ன பண்ணுவீங்க? கொஸ்டினை படிப்பீங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே என்ன கேட்குறாங்க? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா 2 பேரோட ரேஷியோ என்ன வருது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 20 29 31 வருது. போன தடவையாச்சும் பரவாயில்ல, 27 மல்டிபிள் 3 9 பிரிச்சுக்கலாம். 31 மல்டிபிள்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, அகெயின் மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை. 31 மல்டிபிள்னா உங்களுக்கு அதுக்கு ட்ரிக்கு தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, லாஜிக்கை யோசிங்க. 31 மல்டிபிள்னா என்னங்க? 31 கூட ஏதாவது மல்டிப்ளை ஆகும். அப்போ ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷனை பார்க்கும்போது லாஸ்ட் 3 டிஜிட்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் 00 500 அப்படிதான் வருது. அதுக்கு முந்தின 3 டிஜிட்டை மட்டும் பாருங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்க, இப்போ வந்து இது 9 மல்டிபிள், இதுவும் 9 மல்டிபிள் தானே. அப்போ இதை மட்டும் பாருங்கன்ற, புரியுதா? அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே 421 என்ன இருக்கு? 421 418 418, இது 418.5 மாதிரி வருது, இது 422, எல்லாமே ஃபோர்ஸ்ல இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச 31 மல்டிபிள் அப்படின்னா இப்போதைக்கு 31 தான். ஓகேவா? அப்போ அதை 4 இந்த ஜோனுக்கு நான் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா?
ஏங்க 31 வந்து 34 டிவைட் ஆகணும்னா 310 34 டிவைட் ஆகும்ல, கொண்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட்னா இப்படி 1 1 31 31 ஒரு வாட்டி ட்ரை பண்ணக்கூடாது, அப்படியே பெருசா யோசிங்க. 31 × 3 93 ஆட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆட் பண்றது எல்லாமே பாருங்க 31 மல்டிபிள் தான். 31 கூட 10 மல்டிப்ளை பண்ணா 31 மல்டிபிள். மறுபடியும் நான் ஆட் பண்றதும் மறுபடியும் ஒரு 31 மல்டிபிள் தான். அப்ப அது கடைசி வரைக்கும் 31 மல்டிபிள் ஆகவே தான் இருக்கும். 403 வரைக்கும் பேத்திட்டேன். ஓரளவுக்கு 400 403 வந்துருச்சு. சரி, அப்ப இன்னும் பத்தல, இன்னொரு 31 ஆட் பண்ணுங்க. ஓகே, நான் 0 இக்னோர் பண்றேன் ஆஸ்பிரன்ஸ். ஆக்சுவலா 3 0 இருக்கணும் பக்கத்துல, நான் இப்போதைக்கு அதை சேர்க்கல. 434 வருது. சி ஆஸ்பிரன்ஸ் பாருங்க, என்னோட டார்கெட்டை தாண்டி நான் போயிட்டேன். இது வரைக்கும் 31 மல்டிபிள் எனக்கு தெரியுது, இதுவும் 31 மல்டிபிள் எனக்கு தெரியுது. அப்ப ரெண்டுமே ஆப்ஷன்ல இல்லைன்னா அப்ப நான் என்னது ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே ராங்கா, நோட்டா இல்லையே. அப்ப நம்ம இன்னொரு இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிறோம். என்னன்னா ஹோலா தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 403 இருக்கு இல்லையா, அது கூட 31 தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை 31 மல்டிபிள் வரணும்னா. ஏன்னா நம்மளுக்கு தான் ஒரு 3 0 இருக்குல்ல, அடுத்ததை விட்டோம்ல. எஸ், அப்ப அதையும் சேர்த்து பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, 31 தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதோட பாதியை கூட நீங்கள் ஆட் செய்யலாம். ஓகேவா? 15.5 புரியுதாங்க? நான் இந்த பாஷையில சொல்லணும்னா வெறும் 418 மட்டும் பார்க்கும்போது அது 403 + 15.5 வரும். அது கூட நீங்க 3 0 சேர்க்கும் போது இது 15,500 வரும். புரியுதுங்களா? இது கூட 3 0 சேர்க்கும் போது 15.5 15,500 ஆட் பண்ற மாதிரி சமமாகும். இங்க எப்படி 3 0 போட்டீங்களோ 15.5யும் 3 0 போடும்போது அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும், 2 0 ஆட் ஆயிடும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ஆட் பண்ணுங்க. 0 5 8 1 4 இது ஆப்ஷன்ல இருக்கா? இதுவும் 31 மல்டிபிள் தான். நீங்க என்ன டவுட் படாதீங்க. ஓகேவா? இதை எடுத்து 27ஆல கால்குலேட்டர் டிவைட் பண்ணுங்க, டிவைட் ஆகும். இதை எடுத்து 27ஆல கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணி பாருங்க, டிவைட் ஆகும், ஒரு ஹோல் நம்பர் வரும். அப்போ இதுல இருந்து என்னங்க கன்க்ளூஷன்? ஒரு நம்பர் 31 மல்டிபிள்னா அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஆன்சருக்கு ரிலேட்டடா ஒப்பேத்துறீங்க, அதுக்கப்புறமும் ட்ரை பண்றீங்க. பட் தாண்டி போச்சுன்னா, இந்த மாதிரி தாண்டி போனா அந்த டைம்ல மட்டும் 31 ஆட் பண்ணாம அதோட பாதியை ஆட் பண்றீங்க. 15.5 நான் ரேண்டமா எடுக்கல, 31ஓட பாதியை தான் எடுக்கிறேன். 31ஓட பாதி பாயிண்ட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 100ஆ மாத்தி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆன்சர்லாம் 100 அப்படிதான் இருக்குது. சரிங்களா? ஸோ 4,81,500 இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னாங்க இதெல்லாம் பேண்டா மெத்தட்ல போட்டீங்கன்னா பாருங்க 12 19லாம் இருக்கு. அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்களா, அங்க பெருசா போயிடும். என்ன சார் கால்குலேஷனா இருக்குன்னா இதை விட அது கஷ்டமாயிடும். சரியா? அதனால தான் அது போடல. மேபி நான் அடுத்த சம்ல ஒரு வாட்டி பேண்டாவை டச் பண்றேன், பேண்டாவை திருப்பி ஒரு வாட்டி டச் பண்றேன். பாருங்க, திருப்பி 3 தடவை கேட்டிருக்காங்க. 3 தடவை ஒரே அவங்க பாருங்க, இந்த ஆப்ஷன்ல 1 மட்டும்தான் டிவிசிபிலிட்டி ரூலுக்கு செட் ஆகுது. 31 மல்டிபிள்னா இதான் வருது, வேற எதுவும் வரல. சார் நீங்க வேற வரலாமே, நீங்க செக் பண்ணாமே போயிட்டீங்கன்னா வராது. 4418.5ன்னு தெளிவா வந்ததுக்கு அப்புறம் மீதி எல்லாம் பாருங்க ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஓகே, ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஓகே, 500 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது 31 மல்டிபிளா ஆகாது. உங்களுக்கு தான் தெளிவா ஒன்று வந்துருச்சுல்ல, இதுதான் பக்காவா ஒரு ஃபிகர் வந்துருச்சுல 31 மல்டிபிள்னு. அப்ப அது இருக்குல்ல, இப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாம் நீங்க கான்ஃபிடென்ட்டா போடலாம். அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். ஏன்னா எக்ஸாம்ல பேண்டா மெத்தடையும் மிஞ்சி போடுவாங்க நிறைய பேர் படிக்கிறவங்க, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, சீமா மறுபடியும் சீமா தர்ஷன் இதெல்லாம் விடுங்க. திருப்பி என்ன கேட்க போறாங்க? ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணீங்கன்னா இப்போ இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 20 27 33 மல்டிபிளுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ உங்க டைம். 33 மல்டிபிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பார்த்த உடனே 33 டேபிள் தெரியாது சார் சொல்லக்கூடாது, பிரிக்கணும். பிரிக்க முடிஞ்சா பிரிக்கணும். 11 டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஒரு நம்பர் 11ஆல டிவைட் ஆகணும்னா என்ன தகுதி? ஏன்னா நீங்க 3யை செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்க அப்படி வரீங்களா? 3யை வச்சு ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்றேன் சார் சொல்றீங்களா? சரி, ஓகே. 3 மல்டிபிள்னா இது 3 மல்டிபிள் கிடையாது. 16 13 3 மல்டிபிள் கிடையாது. இது ஆட் பண்ணா 5 10 18 இது 18 வருது. 3 ஆல்ரெடி மல்டிப்ளை ஆகும், 15 வருது. இது ரெண்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சா? ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ 11 மல்டிபிளான்னு பாக்குறீங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு டேரக்டாவே நீங்க 11 மல்டிபிள் பார்க்கலாம். ஏன்னா அதுல எனக்கு தெரிஞ்சிச்சு நேரத்துக்கு 11 மல்டிபிள்னா என்னங்க? 121 1331 14641 இதெல்லாம் 11 மல்டிபிள். 11 ஸ்கொயர் 11 கியூப் 11 பவர் 4. என்ன தகுதி? ஆல்டர்னேட் டிஜிட்ஸை ஆட் பண்ணா இப்போ இங்க நடு டிஜிட் ஒன்று தான் இருக்கு, 2. ஒரே ரிசல்ட் வரணும். ஆட் பண்ணா 2, இது 2. இப்போ பாருங்க, ஆல்டர்னேட் டிஜிட்ஸை ஆட் பண்ணா 3 + 1 4. அடுத்து இது ரெண்டும் விட்டு வச்சிருந்தோமா, இந்த 3 + 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 4. இங்க பாருங்க, 6 + 1 7 7 + 1 8 4 + 4 8. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது 11 மல்டிபிள். ஆல்டர்னேட் டிஜிட் சம் நம்மளோட டிஜிட் சம் வீடியோ பாருங்க. அப்ப இது மட்டும்தான் அதை பூர்த்தி செய்யும். அந்த விதியை இந்த 4 ஆப்ஷனில் இது மட்டும்தான் பூர்த்தி செய்யும். 5 + 4 9. மீதி ஆட் பண்ணுங்க 9.
அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 11 மல்டிபிளை வச்சே முடிச்சிடலாம். பாருங்க 33 அப்படின்னு பயப்பட தேவையில்ல. 33க்குள்ள தான் ஒரு அழகான 11 இருக்கு. கல்லுக்குள் ஈரம் மாதிரி 33க்குள்ள ஒரு அழகான 11 இருக்கு. அப்போ 11 மல்டிபிள் செக் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இது மட்டும் உங்களுக்கு நான் வந்து பேண்டா மெத்தடே மறந்துடக்கூடாது, அதுவும் வச்சுக்கணும். இந்த பேண்டா மெத்தட்லேயே ட்ரை பண்ணலாமா? எஸ், இதை காப் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, குயிக்காக முடிக்கலாம். இங்கே பாருங்க, பேண்டா மெத்தட் போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அதை தான் மேலே போடணும். எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டால் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ தான் மேலே போடணும். சீமா தர்ஷனுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோங்க 16, 17. பட் கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருக்கும் இந்த வேல்யூலாம். இன்கம் நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க பேண்டா மெத்தட் போட்டு காட்ட சொல்லி. 4:3. சேவிங்ஸ் என்ன? 15K, 9K. அப்போ பேண்டா மெத்தட் என்னங்க? பேண்டா மெத்தடும் ஒன்றும் பெரிய டஃப்பாக இருக்காது, கால்குலேஷன் இருக்கும், அவ்வளோதான். பண்ணுங்க பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி 48, 68. 48, 68 டிஃப்ரென்ஸ் என்னங்க? 20. அப்போ 20 ஒரு ஃபேக்டரு. புரியுதாங்க? ஞாபகம் இருக்குல்ல? என்ன தேவையோ அந்த ரேஷியோவை மேலே போடணும், அடுத்து இன்கம் போடணும், சேவிங்ஸ் போடணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃபேக்டர் எடுக்கணும், அடுத்து சேவிங்ஸ் கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 36K, 45K டிஃப்ரென்ஸ் என்ன? 9K. கரெக்டு தானே? 9K. அப்போ 20 தான் 9,000, சாரி 9,000. 20 தான் 9,000. நமக்கு என்ன வேணும்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? அதே தான் 33. அப்போ 20 9,000னா 1 என்னது? 1 வந்து 9,000/20. கரெக்டா? 20 9,000னா 1ன்றது 9,000/20. அப்போ 1ஓட வேல்யூ தெரிஞ்சிடுச்சுன்னா 33ஓட வேல்யூ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா போதும். இதான் ஆன்சர். இதை பண்ணுங்க பார்ப்போம். 450 × 33. அப்போ 45 × 33. 45 × 33 என்னங்க? பட்டர்ஃப்ளை மெத்தடில் போடுங்க. எஸ், பேண்டா பட்டர்ஃப்ளை. ஓகேவா? ஸோ 5 3s are 15, மீதி 1. 4 3s are 12, 5 3 4 12 15 27 28, 2 கேரி. 4 3s are 12, 1 4 5. எத்தனை 0 மிச்சம்? ஒரு 0. 14,850 வந்துருச்சா? ஸோ எப்படி போட்டாலும் வருங்க. ஓகேவா? பேண்டா மெத்தட், நார்மல் ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட் எப்படி போட்டாலும் வரும். ஸோ இன்னைக்கான கடைசி கொஷின் நம்ம வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். ஓகேவா? 25 கொஷின்ஸை வந்து பேசிக்லேருந்து நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் கிடைக்கும். எக்ஸாம்லேயும் நீங்கள் நாளை பின்ன ரிவைஸ் பண்ணும்போது நம்ம கொஸ்டின் பேப்பரை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ வேணால் போடுங்க, பட் ரிவிஷனுக்கு நீங்கள் இதை ஒரு வாட்டி பண்ணிக்கிங்க. இந்த நோட்ஸும் நம்ம கொடுத்துறோம். சரியா? ஓகே, இது பாருங்கள். சோஹித் அண்ட் ரோஹித் தேவை என்னங்க? ஏதாவது புது வகை கேட்குறாங்களா? புக்குலாம் சொல்கிறாங்க. இதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசி தான். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீமா தர்ஷனை விட்டுட்டு சோஹித் ரோஹித்துக்கு போயிட்டாங்க, நல்ல விஷயம். பட் ஸ்டில் இதுவும் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் தான், வார்த்தைகளில் மாற்றிருக்காங்க. சோஹித் அண்ட் ரோஹித்தோடைய சேலரின்னு கொடுக்கல, ஹேவ்னா என்னங்க? வச்சிருக்காரு. ஓகேவா? ஹேவ்னா என்ன? கையில் வச்சிருக்காரு, அதான் அவரோட வருமானம். ஹேவ் அ சர்டன் சம் ஆஃப் மணி இந்த ரேஷியோ. அப்போ இதுதான் இன்கம் ரேஷியோ. புரியுதா? அப்போ இன்கம் ரேஷியோ என்பது 17:14. அது வந்து வருமானம்னு சொல்லாமல் அவர் கையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 17:14. அந்த ஸ்பெண்டுனா என்னங்க? எக்ஸ்பெண்டிச்சர். அது புக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சும்மா நம்மளோட திசை திருப்புறாங்க. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்காதீங்க, அப்படியே விடுங்க. ஆஃப்டர் பர்ச்சேசிங் ஈச் ஆஃப் தெம். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ். பாருங்க எக்ஸ்பென்ஸ் வார்த்தைகளை மாற்றி இது ஒரு கான்செப்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்பயுமே இன்கம் எக்ஸ்பென்ஸ் சேலரி இருந்தால் தான் கண்டுபிடிக்கிறீங்களா, இல்லை ஜென்ரலாக கொடுத்தாலும் கண்டுபிடிக்கிறீங்களான்றதுக்காக இங்கே பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் போனதுக்கப்புறம் ஹேஸ்னா அர்த்தம், மீதி இருக்க சேவிங்ஸ் தானே. அப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சேவிங்ஸ் விச் இஸ் 3392. ரெண்டு பேருக்கும் ஒரே சேவிங்ஸ் தான். அப்போ இது ஈக்குவல் சேவிங்ஸ் டைப். அப்போ ஈக்குவல் சேவிங்ஸ் டைப் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஐ போடணும், இ போடணும். பட் அதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமாக என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. அமௌண்ட் ஆஃப் மணி தட் சோஹித் இனிஷியலி ஹேட். சோஹித் இனிஷியலி இருந்த அவருடைய 17 மல்டிபிள். ஆன்சர் இஸ் 17 மல்டிபிள். பட் 17 மல்டிபிள்லாம் நீங்கள் வந்து நல்லா கண்டுபிடிக்கணுங்க, அது கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணுமே. சரி, இதை நெருங்கலாமா? இதான் ஆன்சர், இதான் ஆன்சர். இந்த நாளத்தில் எல்லாமே 72ல் ஆரம்பிக்குது. ஸோ 17 மல்டிபிள் அப்படின்னா ஓகே, ட்ரை தான் பண்ணுவோமே. 17 இன்டூ ஒரு 60 போடுவோமா? ஐயோ எங்கேயோ போதுங்க. இல்லைங்க, வேணாம், எங்கேயோ போகுது. 17 வச்சு அது ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ஆப்ஷனும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதனால் நம்மளால் வந்து ஒரு ஜட்ஜ் கூட பண்ண முடியல. அதனால் வேணாம், பேண்டாவே நம்பிடுவோம் இந்த வாட்டி. ஓகே, பேண்டா இல்லை, சாரி, ட்ரெடிஷ்னலே நம்பிடுவோம். ஏன்னா ஈக்குவல் சேவிங்ஸ் மெத்தடு. சேவிங்ஸ் ரெண்டு சேவிங்ஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை இல்லை, நார்மல் I - E = S. ட்ரை பண்ணுங்கள். 17I - 12Eயும் ஒரே சேவிங்ஸ் தான்.
ஈக்குவல் டு 14i minus 8eயும் அதே சேவிங்ஸ் தான். ஸோ ஈக்குவேட் பண்ணாலே போதும். ஸோ இந்த பக்கம் வந்தால் 3i, அந்த பக்கம் வந்தால் 4e. அப்போ i/e ஈக்குவல் டு 4/3. சூப்பர்ங்க, சூப்பர். அப்போ போடுங்க, ஐக்கு பதிலாக 4 போடுங்க. ஐக்கு பதிலாக 4 போட்டால் இன்கம் ரேஷியோ என்ன வரும்? 68. ஐக்கு பதிலாக 4 போடுங்க, 56. ஈக்கு பதிலாக 3 போடுங்க, 36. ஈக்கு பதிலாக 3 போடுங்க, 24. அப்போ சேவிங்ஸ் ரேஷியோ என்ன வருது? 32. இதுவும் 32 வரணுங்க, வருதுங்க, சூப்பர். அப்போ நம்ம போட்டது கரெக்ட். அப்போ ஈக்குவல் சேவிங்ஸ் மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஈக்குவல் சேவிங்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளும் ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ணி I/E கண்டுபிடிச்சு ஈக்குவல் சேவிங்ஸ் வர வச்சிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? இவரும் 32 தான் சேவ் பண்ணுறாரு, இவரும் 32 தான் சேவ் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் இந்த அமௌண்ட் தான் சேவ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு செயின் ரூல் தான் ஃபைனல் ஆன்சர். 32 அந்த குழந்தையே நீங்கள் தான்ன்ற மாதிரி அந்த 32வே இவங்க தான். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? சோஹித்தோட இனிஷியல் அமௌண்ட். சோஹித்தோட இனிஷியல் அமௌண்ட்னா இப்போ இதை பார்க்கக்கூடாது. இப்போ இது வேலை செய்யாது, இதான் வேலை செய்யும். சோஹித்தோட இனிஷியல் அமௌண்ட்னா 68. அவ்வளோதான், சிம்பிள் கைஸ். 68 என்னன்னு கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ சிம்பிள். நான் இங்கே போட்டுட்டோமா, இங்கே போட்டுக்கிட்டோமா. ஸோ இதோடைய தொடர்ச்சி இனி இவருக்கு பதில் இவர்ன்ற மாதிரி இதோட ஆன்சர் இங்கே. ஸோ 3392/32 into 68ன்னு வரும். ஸோ அடிங்க 8 4s எனக்கு தெரிஞ்சு இதாலே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்சர்லாம் ஹோலாக இருக்குது. 1 தெரியலங்க எனக்கு. ஓகே, 8 4s 32, 1 4 is 4, 7. 8 அடிங்க. 4 8s 32, 2 8s 16, 4 8s 32. 4 to 4 into 17 ஆன்சர். 4 to 4 into 17. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டைம் இல்லை, போர் அடிக்குது. 4 7s 28, ஆன்சர் 8ல முடியும். ஓ மை காட், பார்த்தீங்களா? கடைசி கொஸ்டின்லாம் நம்மளை வந்து அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க நம்மளை. இதுவும் 8ல முடியுது, இதுவும் 8ல முடியுது. ஸோ அதை வச்சு நம்ம போக முடியாது, முழுசாக கண்டுபிடி அப்படின்றாங்க. சரி, ஓகே. 424 into 17 கண்டுபிடிங்க. 4 7s 28, மீதி 2, 2 7s 14, 16, மீதி 1, 4 7s 28, 29. ஒன்றால் பண்ணால் அதே தான் வரும். எக்ஸ்பென்ஸ் இது மட்டும் ரைட்டாக மர்ஜ் ஆகுது பார்த்துங்க. ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும் தானே, 0ல முடியும் எக்ஸ்பென்ஸ். அப்பாடா, இதுக்கு மேலே எனக்கு தெம்பு இல்லை. ஓகேவா? காலிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். 8 + 8 6 + 4 0ல முடியும். ஸோ 8 அடுத்து 0ல முடியும். இது 8 ஆனால் 1ல முடியுது. ஸோ இதான் ஆன்சர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முட்டி போதுங்க, சரியா? ஸோ ஆன்சர் ஈஸிலி வந்துருச்சு. ஸோ நம்ம 26 சம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ காப்பி பண்ணிக்கங்க, நம்ம பேசலாம். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகே. ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் என்னன்னா, IES ரேஷியோ இஸ் லைக் அ பேபி தான். பார்த்துருப்பீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணால் ஃபஸ்ட்டு பேசிக்காகவே மைனஸ் பண்ணி எதாவது கண்டுபிடிச்சிடலாமா? இல்லை ஈக்குவல் சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஈக்குவல் சேவிங்ஸ்னால் இப்போ கடைசியில் வந்து முடிச்சோம்ல, அதுவும் அதே டைப் தான், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இல்லை டைம்ஸ் எதாவது சொல்கிறாங்களா? இவரோட சேவிங்ஸ் வந்து இத்தனை டைம்ஸ் ஆஃப், அந்த மாதிரி டைம்ஸ் வச்சா அந்த ரேஷியோ போடணும். இல்லை டைம்ஸுக்கு பதிலாக பர்சன்டேஜ் எதாவது கொடுக்குறாங்களா? அப்போ நம்ம பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக படிக்கணும். இல்லை சிம்பிளாக வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, ஒரு இன்கம் ரேஷியோ, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, 2 சேவிங்ஸ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பேண்டா மெத்தட் போட்டுக்கலாம். ஓகேவா? 2 பேரோட இன்கம் ரேஷியோ, 2 பேரோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, அப்புறம் 2 பேரோட சேவிங்ஸ் வேல்யூவே கொடுத்தாங்கன்னா பேண்டா மெத்தட் போட்டுக்கலாம். அண்ட் இது இல்லாமல் நிறைய என்ன வரும், 3 ரேஷியோலாம் வரும். 3 ரேஷியோ வர மாதிரி இருந்தால் நார்மல் லாஜிக் வச்சு போடலாம். அண்ட் ஓன் சேவிங்ஸ் ரேஷியோ ஆஃப் ஓன் இன்கம், இது ஒரு ஸ்பெஷல் டைப். அது ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது வெர்டிக்கலாக மேனேஜ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பல ரகங்கள் பார்த்தோம் இல்லையா? எஸ், எத்தனை பார்த்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். ஓகே, என்ன நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோன்ற மாதிரி. அண்ட் கடைசி டெக்னிக் சூப்பர் டெக்னிக், ஆட் பண்ணி ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுறது. ஆப்ஷன் எலிமினேஷன் RRB NTPSல கேட்டாங்கல்ல, ஆப்ஷன் எலிமினேஷன். ஸோ இந்த மாதிரியான வித்தைகள்லாம் கைக்குள்ளே வச்சு ரிவிஷன் பண்ணி நல்லா வச்சுருந்தீங்கன்னா IES என்பது ஒரு அற்புதமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு செட்டப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்பில் வந்து நம்ம கோர்ஸோடைய ஒரு டாப்பிக்கை அப்படி ஓப்பனாக போடுறோம். ஓகேவா? ஸோ தட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு, சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு நம்ம ஷார்ட்கட்ஸ், ட்ரெடிஷ்னல் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ என்ன டாபிக் உங்களுக்கு டிமாண்டிங்காக இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ். பை.